திரைக்கு முன்னால், திரைக்கு பின்னால். திரைக்கு முன்னால் இயேசு என்ன பண்ணாங்கன்னா, அவர் மேலே துப்புனாங்களாம், கோலினால் அவரை அடித்தாங்களாம். உன்னை கொட்டினவன் யார் என்று சொல்லு, பெயரை சொல்லு பார்க்கலாம். இதே இது இயேசு துப்புனாரு, கண் தெரியாத குருடன் சேருண்டாக்கி அவன் கண்ணில் பூசினார். ஏன் சேருண்டாக்கி கண்ணில் பூசினார் அப்படின்னா, அவனுக்கு பிறவிலேயே கண்ணுக்குள்ள ஐ பாலே இல்லை, கருவிலியே இல்லை அவனுக்கு. எப்படி ஆதாம சேருண்டாக்கி அவனை தன்னுடைய சாயலை உருவாக்கினாரோ, அதே போல் அவனுடைய கண்ணில் சேர பூசி சீலோமம் குளத்தில் போய் கழுவு. இப்போ இயேசு துப்பும்போது அங்கே அற்புதம், ஆனால் இயேசு மேலே இவங்க துப்பும்போது அது ஒரு அவமானம். இப்போ திரைக்கு முன்னால் நடக்கிற காரியம் பார்த்தீங்கன்னா, இயேசு அவமானப்பட்டார், துப்பப்பட்டார், கொட்டப்பட்டார், அடிக்கப்பட்டார், வாதிக்கப்பட்டார். இதுதான் நம்ம பார்க்குறோம். உங்கள் வாழ்க்கையில் கூட வெளியில் சில அவமானங்கள், சில நிந்தைகள், சில குறைவுகள், சில பலவீனங்கள், சில சோர்வுகள் வரலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கொலோசையர் 2:15 எடுக்கீங்களா, வாசிக்கீங்களா? கொலோசையர் 2:15 நமக்கு எதிராய். ஆனால் திரைக்கு பின்னால் என்ன நடந்தது? எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு இவர் சத்துருவை என்ன செய்கிறார்? அவமானப்படுத்துகிறார். வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் என்ன செய்தாராம்? 14 நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும். நல்ல கவனிங்க, நமக்கு எதிராய் எழுதப்பட்ட 10 கற்பனைகள் கையெழுத்து என்ன செய்தாராம்? குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து, சிலுவையை பிசாச குப்புற போட்டு அவனுக்கு ஆணி. இயேசுவியாவது இப்படி அடித்தாங்க, பிசாசு ஆண்டவர் எப்படி பண்ணார் தெரியுமா? சிலுவையோட சிலுவை தலை மேலே வேதம் சொல்லுகிறது, அவனுடைய தலையை நசுக்கினார். அப்போ பிஹைண்ட் த ஸ்க்ரீன் என்ன நடக்கு? பக்கத்தில் சொல்லுங்களேன். உங்களுக்கு பின்பாக சில காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதான் யோவானை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இப்பொழுது நீ அதை அறியாய். இல்லை பக்கத்தில், இப்பொழுது நீங்கள் சில காரியம் தெரியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, பலவர்னு அங்கே கலட்டும் போது எகிப்தினுடைய தறியில் ஒரு மெல்லிய வஸ்திரம் யோசேப்புக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க. புரியுதா? பலவர்னு அங்கேன்னு போய் நீங்கள் இப்போ டேக்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, அது கோல்டன் ஆர்னமெண்ட்ஸ் தான், தங்கத்தினால அந்த ஜருகைகள், அந்த டிசைன் பூக்கள்லாம் தங்கத்தினால செய்யப்பட்ட. இப்போ தங்க சட்டைன்னு சொல்கிறாங்களே, இப்போ நார்த் இந்தியன்ஸு தங்க சட்டை 5 கிலோ 6 கிலோவில் தங்க சட்டை. கல்யாணத்தில் இப்போ அம்பானிலாம் போட்டிருந்தார் தங்க சட்டை. அதே போல் அந்த பலவர்ணம் அங்கேன்னா ஏதோ கலராக கிடையாது. இங்கே ஒரு குதிரை, இங்கே ஒரு தவளை ஓடுற மாதிரி, அப்போ தான் இல்லை. கோல்டனில் தங்கத்தில் ஜருகைகள் வைத்து தங்கத்தினாலேயே செய்யப்பட்ட ஷர்ட். இப்போ நல்லா கவனிங்க, எல்லாம் சொல்லுங்கள். பிஹைண்ட் த ஸ்க்ரீன் சத்தமாக சொல்லுங்கள். எனக்கு பின்பாக திரை மறைவிலே ஐயா தேவன் உங்களுக்காக வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதோ கண்கள் காண்ற மாதிரி இட் டசன்ட் மேட்டர். இப்போ உள்ள சூழ்நிலை, இப்போ உள்ள பிரச்சனை, இப்போ உள்ள போராட்டம், அதெல்லாம் பார்த்துட்டு தான் ஆவியானவர் சொல்கிறாரு, அது சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம் நித்திய கன மகிமை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு. ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்தி
அழகானவர் இயேசு அழகானவர், அழகானவர் இயேசு அழகானவர், இனிமையானவர் இயேசு இன்பமானவர், நேசமானவர் என் சுவாசமானவர், அழகானவர் இயேசு அழகா. எல்லாம் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, அழகானவர் இயேசு அழகானவர், இனிமையானவர் இயேசு இன்பமானவர், நேசமானவர் என் சுவாசமானவர், ரோஜா தோட்டம் லீலி புஷ்பம் நேசர் மடியிலே என்றும் பக்கம், ரோஜா தோட்டம் லீலி புஷ்பம் நேசர் மடியிலே என்றும் பக்கம், அழகானவர் இயேசு அழகானவர் இயேசு, இனிமையானவர் இயேசு இன்பமானவர், நேசமானவர் என் சுவாசமானவர், தாளாட்டுவார் சீராட்டுவார், அனைக்கும் கரங்களால் அரவணைப்பார், தாளாட்டுவார் சீராட்டுவார், அனைக்கும் கரங்களால் அரவணைப்பார், அழகானவர் இயேசு அழகானவர், அழகானவர் இயேசு அழகானவர், இனிமையானவர் இயேசு இன்பமான பழச இனிமையானவர் மொத்தம் இன்பமானவர் இயேசு, தலைமயிர் சுருள் சுருளானவர், சிவப்புமானவர், தலைமயிர் சுருள் சுருளானவர், வெண்மை சிவப்புமானவர், அழகானவர் இயேசு அழகானவர், அழகானவர் இயேசு அழகானவர், இனிமையானவர் இயேசு இன்பமானவர், நேசமானவர் என் சுவாசமா. கரங்களை உயர்த்தி தாளாட்டுவார், தாளாட்டுவார் சீராட்டுவார், அனைக்கும் கரங்களால் அரவணைப்பார், தாளாட்டுவார் சீராட்டுவார், அரவணைப்பார், அழகானவர் இயேசு அழகானவர், அழகானவர் இயேசு அழகானவர், இனிமையானவர் இயேசு இன்பமானவர், நேசமானவர் என் சுவாசமானவர். நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா. இன்னைக்கு காலையில் அந்த பவர் ஆஃப் மெடிடேஷன், இந்த ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும் போது வருகிற ஆசீர்வாதம், இந்த ஆண்டவர் ஆராதிக்கிறது ஒரு சுகம். அவர் இந்த அந்நிய பாஷையில் பேசும்போது சில வெளிப்பாடுகளை கொடுப்பாரு, அது சுகம். ஏன்னா துதித்தல இன்பமும் ஏற்றதுமா இருக்கு, அவரை தியானிக்கும் தியானம் இன்பமா இருக்கு.
இன்னொரு சுகத்தில் அந்த பைபிளை திறந்து வச்சு நோட்டு பேனா ஆண்டவருடைய இந்த வெளிப்பாடு வெளிச்சம் கொடுப்பார் பார்க்கணும். அப்பா அவருடைய வெளிச்சம் வேதம் சொல்லுகிறது, வசனத்தின் வெளிச்சம் பிரசித்தம் தந்து, எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன், பிரசித்தம் தந்து பேதைகளை ஞானிகளா எப்பேற்பட்ட கூறுகட்டவனார். அல்லேலூயா. இங்கே சொல்லுவாங்களான்னு தெரியல, திருநெல்வேலி சைடில் நாகர்கோவில் சைடு பேக்கலான்ட்டு அப்படிமா, எந்த பேக்காக இருந்தால் கூட பைபிளை வாசி. அதுவும் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியம். சின்ன வயசுலேருந்தே சர்ச்சு கல்யாணம் விசேஷம் ரொம்ப போகிறதே கிடையாது. பாருங்கள், ஆபிரகாம் ஆண்டவர் சொன்னார்னு எல்லாத்தையும் சொந்த பந்தம் விட்டு, நாக்கு குத்து, மூக்கு குத்து, காது குத்து, கேதம், கழுத, குதிரை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டான். இங்கே பார்த்தீங்கன்னா ஈசாக்கு தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவன் மேனேஜரை அனுப்பி விடுறான். தாவீது ஸ்தானாதிபதியை அம்மோனிய ராஜாக்கு அனுப்பி வைக்கிறான். வெறும் இன்னர் ட்ரெஸ்ஸோட ஸ்தானாதிபதியில் அனுப்பி விட்டான். இருப்பிடம் மட்டும் வஸ்திரங்களை வச்சுட்டு வெறும் இன்னர் ட்ரெஸ் ஜட்டியோடு அனுப்பி விட்றான். போங்கடா அப்படின்னு. இதில் ஒரு பக்கம் தாடியெல்லாம் ஷேவ் பண்ணி, ஒரு பக்கம் புருவம், ஒரு பக்கம் மீசை, ஒரு பக்கம் தாடி, எப்படி இருக்கும் சீக்கிரத்தில்? அதுவும் ஃபேஷன் ஆயிரும் போல். என்னென்னமோ வைக்கிறாங்க, தாடி மீசை எல்லாம் கரெக்டாக இப்படி வச்சு. சில ஆட்கள் தாடி மாத்திரம் வச்சு எதை மாத்திரம் எடுத்துருக்காங்க, மீசையை மாத்திரம் எடுத்துருக்காங்க. நான் கூட சொன்னேன், இந்த மனோஜ் பூர்ணி சிஸ்டர் விட்டு போயிருந்தேன். ஏன்டா மனோஜ், என்னடா பாட்டி இறந்துருக்கு, அட்லீஸ்ட் மீசையை மாத்திரமாவது எடுக்க வேண்டாமா அப்படின்னு. அம்மோனிய ராஜா அனுப்பி விடுறான் தாவீது ஸ்தானாதிபதிகளை. ட்ரெஸ் எல்லாம் கழட்டி, ஒரு பக்கம் மீசை, ஒரு பக்கம் புருவம், ஒரு பக்கம் முடி, எல்லாத்தையும் எடுத்து விட்டு போங்கடா அப்படின்னு. ஆனால் ஆபிரகாம் கணக்கு பார்த்தா கிட்டத்தட்ட 75 வயதில் குடும்பத்தை விட்டு ஊசனு தேசத்தில் வர்றேன். 25 வருஷம். ஈசாக்கு பெற்ற பிறகு ஈசாக்குக்கு 40 வருஷம். 65 வருஷம் கழித்து எலியேசாரை அனுப்புகிறான் பெண்ணு பார்க்க. இன்னொரு வகையில் 65 வருஷம் அவனுக்கும் அவனுடைய உறவினர்களுக்கும் சம்பந்தமே இல்லை. நான் என்ன சொல்ல வரேன், நீங்களும் நானும் கர்த்தரை முக்கியப்படுத்தி, கர்த்தருடைய வார்த்தையை முக்கியப்படுத்தி ஆபிரகாம் வந்தான். 65 வருடத்துக்கு பிறகு மில்கால் நாகோருக்கு பெற்ற பெத்துவேலின் குமாரத்தி ஆகிய ரெபேக்கால பெண்ணு பார்க்க போகிறாங்க. 65 வருடம் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இவன் பைபிளை வாசிச்சுட்டு இருக்கான், கர்த்தரை நம்பி வந்துட்டான். பெண்ணு கேட்டு அனுப்புனா வேதம் சொல்லுது, அந்த முழு குடும்பமும் கையெடுத்து கும்பிட்டு, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும் வெளியே நிற்பானே. ஐயா, கர்த்தரை முன்னால் வைத்து, ஆராதனையை முன்னால் வைத்து, கர்த்தருடைய வார்த்தையை முன்னால் வைத்து நீ வரும்போது 65 வருஷம் ஆனாலும் உங்கள் குடும்ப உறவு உங்களை விட்டு போகாது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தரை நம்பி போனால் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார், கர்த்தர் அவனை உயர்த்தினார், கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்தினார். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வார். உமக்கு வீடும் ஒட்டகங்களுக்கு இடமும் வைக்கோலும் தீபனமும் உண்டு. நான் கண்ணில் இருந்து கண்ணீராக வந்துடுச்சு. எவ்வளவு நல்ல ஆண்டவர். இயேசுக்காக விட்டுட்டுங்க மதுரைக்கு வந்தோம். உறவுகள்லாம் நம்மளை விட்டு போயிருமா? போக. ஆனால் ஒரு நாள் இல்லை, ஒரு நாள் அவன் கையெடுத்து கும்பிட்டு சொல்லுவான், கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து இருக்கிறார், உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார், நீ வந்து என் வீட்டில் சம்பந்தம் பண்ணா போதும். கரங்களை தட்டுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நல்லா கவனிங்க. அப்போ ஆண்டவரை நீங்கள் முன்னால் வைத்து, அவருடைய வார்த்தையை முன்னால் வைத்து, இன்றைக்கி இதுதான் கிட்டத்தட்ட ஒரு 20-25 பாயிண்ட் எனக்கு இந்த பவர் ஆஃப் மெடிடேஷன். ஆண்டவருடைய வார்த்தையை அறிக்கை செய்து, ஆண்டவருடைய வார்த்தையோட நீங்கள் வரும்போது ஆண்டவர் எந்தெந்த ஏரியாலெல்லாம் கையை வைக்காருன்னு பார்த்தா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இந்த ஆதியாகமம் 24 இன்றைக்கி எடுத்து வச்சு சும்மா இப்படி பார்க்கணுமேன்னு பார்த்தேன். ஒரு 1 மணி நேரம் தான் பார்த்தேன். நோட் எடுத்து எழுதிக்கிட்டே இருக்கிறேன். கண்ணில் இருந்து கண்ணீராக வந்துக்கிட்டு இருக்கு. காரணம், வார்த்தையிலே அவ்வளவு வல்லமை. எல்லாம் சத்தமாக, உறவுகளை கட்டும் வல்லமை. சத்தமாக, உறவுகளை கட்டும். ஐயா, ஒன்றும் இங்கே கர்த்தரை முன்னால் வச்சு நான் வந்ததுனால ஒரு உறவும் பாதிக்கப்படாது. எத்தனை வருஷம் கழிச்சு நீ போனாலும் அவங்க சொல்லுவாங்க,
ஐசக்கு நீ கல்யாணத்துக்கு வராட்டா கூட பரவாயில்ல, உனக்கு பத்திரிக்கை அனுப்ப காரணம் நீ ஒரு ஜோம் பண்ணிக்கப்பா. நல்ல கரங்களா தட்டுங்க. அல்லேலூயா. அழகானவர் தூயவரே உயர்ந்தவரே என் அன்பே. சொல்லலாம் கரங்களை உயர்த்தி. அழகானவர் தூயவரே உயர்ந்தவரே என் அன்பே. ஆயிரங்களில் நீங்க அழகானவர், என் வாழ்வின் நேசர் நீரே. சாரோனின் ரோஜாம் பள்ளத்தாக்கின் புஷ்பமே, உம்மில் நான் மறைந்து கொண்டேன். அழகானவர் தூயவரே உயர்ந்தவரே என் அன்பே. எல்லாரும் கரங்களை உயர். அழகானவர் தூயவரே உயர்ந்தவரே என் அன்பே. உங்களை பார்க்கணும், உம் பாசத்தில் மூழ்கணும், இதுதான் என் ஆசை ஐயா. உங்களை பார்க்கணும், உங்க பாசத்தில் மூழ்கணும், இதுதான் என் ஆசை ஐயா. உங்களை பார்க்கணும், உங்க பாசத்தில் மூழ்கணும், இதுதான் என் ஆசை ஐயா. அழகானவர் தூயவரே உயர்ந்தவரே என் அன்பே. உங்களை பார்க்கணும், உங்க பாசத்தில் மூழ்கணும், இதுதான் என் ஆசை ஐயா. உங்களை பார்க்கணும், உங்க பாசத்தில் மூழ்கணும், இதுதான் என் வாஞ்சை ஐயா. அழகானவர் தூயவரே உயர்ந்தவரே என் அன்பே. ரெண்டு கரங்களை உயர்த்தி. இயேசுவே என் இயேசுவே, உம்மை போல யாரும் இல்லை. ரெண்டு கரங்களை உயர்த்தி. இயேசுவே என் இயேசுவே, உம்மை போல யாரும் இல்லை. அழகானவர் தூயவரே உயர்ந்தவரே என் அன்பே. அழகானவர் தூயவரே உயர்ந்தவரே என் அன்பே. ஏசையா 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 ஏசையா. ரெண்டு கரங்களை உயர்த்தி. அப்பாவும் அப்பாவும் பாதம் அமர்ந்து விட்டே, அன்பின் தகப்பன் நீர்தானையா. செய்த நன்மைகள் நினைக்கின்றே, நன்றியோடு துதிக்கின்றே. என்னை தழுவி தழுவி தூ
முற்றிலும் வெண்மையானே. ஏசையா ஏசையா. ரெண்டு கரங்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி சபையாய் சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோமா? ஏசையா 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 ஏசையா. என் உயிரான 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 இயேசு. என் உயிரான 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 இயேசு. என் உயிரான இயேசு. என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உம் திருநாமம் உலகத்திலே அறந்தானே. உம் திருநாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கல. நீதிமானுமக்குள்ளே ஓடி சுகமாயிருப்பேனே. ராஜா நீதிமானுமக்குள்ளே ஓடி. என் உயிரான 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 இயேசு. என் உயிரான இயேசு. என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதி. உம் வசனம் எனக்கு உணவாகும். உம் வசனம் எனக்கு உணவாகும். உடலுக்கெல்லாம் மருந்தாகும். உம் வசனம் எனக்கு உணவாகும். உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலும் ஐயா உம் வசனம் தியானிக்கிறேன். ராஜா இரவும் பகலும் ஐயா உம் வசனம் தியானிக்கிறேன். என் உயிரான 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 இயேசு. என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே. ரெண்டு கரங்களை வச்சு ஜீவ தண்ணீர் நீரே. ஜீவ தண்ணீர் நீரே. தாகம் தீர்க்கும் ஊற்று. ஆலோசனை கர்த்தரே. ஆவியை ஊற்றும். ஜீவ தண்ணீர் உயிரே. தாகம்
ராஜா இதயத்தின் ரோஜா உம்மை நான் பாடிடுவேன், ஓயாமல் துதித்திடுவேன். செய்த நன்மைகள் நினைக்கும் போது, செய்த நன்மைகள் நினைக்கும் போது கண்களில் கண்ணீர் வடிகிறதே. செய்த நன்மைகள் நினைக்கும் போது வடிகிறதே. செந்நீர் வடிந்த பாதம் பணிந்து தொழுதிட உள்ளம் துடிக்கின்றதே. செந்நீர் வடிந்த பாதம் பணிந்து தொழுதிட உள்ளம் துடிக்கின்ற. கரங்களை அசை சொன்னோம். வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வான்புறாவே உமக்கு வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை ஆராதனை. நேசரே என் மேலே என்றும் பிரியம் வைத்தீரே. அகலமாழம் எந்த அளவுமில்லா அன்பு காட்டினீரே. எல்லாரும் சொல், நேசரே என் மேலே என்றும். நெஞ்சு மேல கை வச்சு, என் மேலே என்றும் பிரியம் வைத்தீரே. அகலமாழம் எந்த அளவுமில்லா அன்பு காட்டினீர். இரக்கத்திலும் கிருபையிலும், இரக்கத்திலும் கிருபையிலும் அனுதினமும் முடி சூட்டினீரே. இரக்கத்திலும் கிருபையிலும் அனுதினமும் முடி சூட்டினீரே. பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். கரங்களை உயர். தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம், துதி ஆராதனை. கடந்த நாட்களில் கண்மணி போல பாதுகாத்தீரே. சோதனையில் என்னை தேற்றியே தைரியப்படுத்தினீரே. கடந்த நாட்களில் கண்மணி போல பாதுகாத்தீரே. சோதனையில் என்னை தேற்றியே தைரியப்படுத்தினீரே. தீராத சுகப்படுத்தினீரே. தீராத நோய்களெல்லாம் தழும்புகளா சுகப்படுத்தினீரே. பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். தூய
இயேசுவே நாம வியாதி உள்ளவங்க நெஞ்சு மேலே கரங்களை வைத்து கொள்ளுங்க. இயேசுவே நாமத்தினால் நீண்ட நாள் வியாதிகள் விலகட்டும். மைக்ரேன், ஹெட்டேக், பேக் போன் பெயின், ஆண்டவரே எல்லா நீ பெயின், ஹீல் பெயின், ஜாயிண்ட் பெயின், எல்லா விதமான தைராய்டு ப்ராப்ளங்கள், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், சுகர், எல்லா யூட்ரஸ் ப்ராப்ளங்கள் ஹீல் ஆவதா, ஹீல் இன் ஜீசஸ்னு. பிள்ளைகள் வாழ்க்கையில் எல்லா பலவீனங்கள், சோர்வுகள், அவிசுவாசங்கள், பயங்கள், கலக்கங்கள், தரித்திரங்கள் போயேசுவினா செழிப்பு உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும், ஜீவன் உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும், ஆண்டவரே அனுகூலம் உண்டாகட்டும், காரிய சித்தி உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா. வாசிக்கலாமே. நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களை சித்திரம் தீர்த்து தன் கொழுத்த ஜந்துக்களை அடித்து திராட்சை ரசத்தை வார்த்து வைத்து தன் போஜன பந்தியை ஆயத்தப்படுத்தி தன் பணிவிடைக்காரிகளை அனுப்பி பட்டணத்தின் உயர்ந்த மேடுகளின் மேல் நின்று கூப்பிட்டு புத்தியினனை நோக்கி, எவன் பேதையோ அவன் இவ்விடத்தில் வரக்கடவன். நீங்கள் வந்து என் அப்பத்தை புசித்து நான் வார்த்த திராட்சை ரசத்தை பானம் பண்ணுங்கள். ஒருத்தவங்க வாசிக்கட்டும். பேதமையை விட்டு விலகுங்கள். ஐயா ஒருத்தவங்க வாசிக்க வாசிக்க புத்தியின் வழியிலே நடவுங்கள் என்று விளம்புகிறது. நீங்கள் 24 நீங்கள் வாசிங்க. நீதிமொழிகள் 24 4ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. நீதிமொழிகள் 24 ஞானம் தன் வீட்டை 3லேருந்து வாசிங்களேன். நல்ல கவனிங்க. A house was built by wisdom. வீடு ஞானத்தினால். Through wisdom a house is an house built and understanding it is established. வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். அறிவினாலே and by knowledge shall the chambers be filled with all precious and pleasant riches. டெய்லி சொல்கிற ஒரு வசனத்தில் ஒரு வசனம் இதான் சொல்கிறேன். வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். அறைகளின் எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன். பாத்ரூமின் அருமையும். லண்டனில் ஒருத்தன் திருடன் வந்திருக்கான் ஒரு வீட்டுக்கு. பாத்ரூமில் கால் வச்சு வலிக்கு காலே உடஞ்சி போச்சு. அந்த திருடன் கேஸே போட்டுட்டான். நான் திருட போனது உண்மைதான், ஆனால் இவ்வளவு கேவலமாக பாத்ரூம் என்ன செஞ்சுருக்கக்கூடாது, வச்சிருக்க கூடாது. கோர்ட்டில் 20,000 முதல்ல திருடன் போட்டதுக்கு 20,000 பவுண்ட்ஸ் வந்து பெனால்ட்டி போட்டான். இவ்வளவு கேவலம். உன் வீட்டுக்கு திருடனை விடு, உங்கள் மாமியாரோ மாமனாரோ வந்தால் வலிக்கு விழுந்தா என்ன செய்வ? அவன் சொன்னான், அதுக்கு தானே நான் வச்சுருக்கேன், அதுக்கு தான் என்ன செஞ்சுருக்கேன், வச்சுருக்கேன். 20,000 பவுண்ட்ஸு பெனால்ட்டி போட்டாங்க லண்டனில். திருடன் பிறகு அவன் திருடனுக்கு தண்டனை, அது 2வது. மண்ட இவ்வளவு கேவலமாக நீ பாத்ரூம் என்ன செய்யக்கூடாது, வைக்கவே கூடாது. பரதநாட்டியம் எங்கே கற்றுக்கிடலாம்னா நம்ம பாத்ரூமில் தான் என்ன செய்யலாம் கற்றுக்கிடலாம். கதகளி, பரதநாட்டியம். இன்னொரு திருடன் இன்னொரு வீட்டுக்கு போய் திருடி முடிச்சுட்டு காஃபி போட்டு குடிச்சிட்டு ஒரு சீட்டு எழுதி வச்சுட்டு போயிருக்கான். ஆமாம், நல்ல காப்பித்தூளை வாங்கி இவ்வளோ கேவலமான தூள் என்ன செய்யக்கூடாது, வைக்க. உண்மையாக நடந்தது. இப்போ நல்லா கவனிங்க. அறிவினாலே அறைகளின் அருமையும். வருகிற நாட்களில் நான் டிசம்பர் மாதம் சில காம்படிஷன்லாம் வைக்க போகிறேன். எல்லாருடைய வீடுகளையும் ஒரு டீம் வந்து பெண்களை அனுப்பி எல்லார் வீடுகளையும் பார்க்கும். விசேஷமாக பாத்ரூமெல்லாம் போய் பார்க்கணும். ஆமாம், ஒரு பாஸ்டர் சொல்கிறார், எப்போமெல்லாம் நான் வீடு விசிட்டிங் போகும்போது பாஸ்டர் வாராருன்னு மெயின் கதவை திறந்துட்டாலே அந்த சிஸ்டர் தொடப்பக்கட்டையோட தான் பிரைஸ் எல்லாம் பாஸ்டர். ஏன்னா பாஸ்டர் வர்றதுக்குள்ளே வீட்டை என்ன செஞ்சிடணும், வெறிக்கிறணும். பாஸ்டர் பயந்துட்டார். பிரைஸ் எல்லான்னு சொல்லும். கையில் என்ன இருக்குது, தொடப்பக்கட்டை இருக்குது. பாஸ்டருக்கு பிரைஸ் எல்லாம் சொல்ல வேண்டியது எதோட பிரைஸ் எல்லாம்
தொடப்ப கட்டும். காரணம் நீங்கள் அங்கேருந்து வர்றதுக்குள்ளே நான் என்ன செஞ்சிருவேன், வீட்டை பெருக்கிடுவேன். அவர் சொல்கிறார், கட்டிலுக்கு கீழே அண்டாக்கா கஜம் அப்புக்காக்கா கஜம் திறந்துடு திசே. இப்போ நல்லா கவனிங்க, அறைகளின் அருமையும் அறிவினாலே அறைகளில் அருமையும் and by knowledge shall the chambers be filled with all precious and pleasant riches. அறிவினால் அறைகளின் அருமையும் இனிமையுமான சகலவித பொருட்களும் நிறைந்திருக்கும். ஞானம் உள்ளவன் பலனுள், எல்லாம் சத்தமாக சொல்லுவாங்க, ஞானம் உள்ளவன் பலம் உள்ளவன். வேதம் சொல்லுது, பலத்தால் தன் கைகளை அவர் என்ன செய்யலாம், இடை கட்டுகிறார். எபிரேய ஸ்திரீகள் பலமுள்ள ஸ்திரீகள். புத்தி உள்ள ஸ்திரீ தன் கைகளினாலே என்ன செய்யலாம், வீட்டை கட்டுகிறார். புத்தி இல்லாத ஸ்திரீ தன் கைகளினாலே இடிக்கிறாள். அவளுக்கு சுத்தியல் கடப்பார டைமாம்லாம் வேண்டாம், அவ்வளோதான், ஒற்றை அடி கோவை சரளா மாதிரி. இப்போ நல்லா கவனிங்க, அறிவுள்ளவன் தன் வல்லமையை, a wise man is strong, a man of knowledge increased strength. ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களின் சித்திரம் தீர்த்து. அப்போ இன்னும் நீதிமொழிகள் போட்டிருக்கு, ஞானமாகிய நான் விவேகத்தோட வாசம் பண்ணி நல் யுக்தியான காரியங்களை என்ன செய்கிறேன், கண்டடைகிறேன். நீதிமொழி 8 போடு இயேசு சொல்லியிருக்கார், நானே புத்தி வல்லமை, பவர் இஸ் மைன். அடிக்கடி வீட்டில் கரண்ட் போயிடும். அப்போ உடனே சொல்லுவேன், நான் திருப்பால இந்த தாகூர் நகர் வீட்டில் இருக்கும்போது, ஆண்டவரே பவர் இஸ் மைன், வல்லமை என்னுடையதுன்னு போட்டிருக்கீங்க, இந்த பவர் உங்கள்கிட்ட இருந்தால் வருவதாக கரண்ட். ரொம்ப நேரம் வரலை, இந்த வசனத்தை சொல்லி முடிக்கிறேன், ஜாய் சாந்தினிலாம் இருக்காங்க, பவர் இஸ் மைன்னு சொன்னீங்க ஆண்டவரே, வல்லமை கர்த்தருடையது, கரண்டும் கர்த்தருடையது, வருவதாக சொல்லி முடிக்க டக்குன்னு கரண்ட் வந்துடுச்சு. என்ன நீங்கள் சொன்ன உடனே கரண்ட் வந்துட்டு, ஐயா நான் சொன்னா, பக்கத்தில் சொல்லுங்க, நான் சொன்னால் அந்த ஆண்டவனே சொன்ன மாதிரி. ஏன்னா அவன் சொல்லுவது எல்லாம் என்ன செய்யுமா, வாய்க்கும். இப்போ நல்ல கவனிங்க, இந்த 7 தூண்கள், ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களையும் சித்திரம் டெக்கரேட் பண்ணுறது. வசனத்தில் அப்படியே நீங்கள் நிறைய 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 உங்களை டெக்கரேட் பண்ணுறீங்க. எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள், வசனம் உங்களுக்கு அலங்காரமான கிரீடம், உங்கள் கழுத்துக்கு சரப்பணியை போல் நினச்சியம்மா. என் தம்பி சித்தி பையனுக்கு கல்யாணம், பொண்ணு அவனை விட ஒரு 3 இன்ச்சு ஹைட்டு. இவனுக்கு பார்த்தாங்க, எப்படா தலையில் முடியும் கிடையாது. நம்ம ராஜா முத்தியா மண்டபத்தில் தான் நடந்துச்சு சித்தி பையனுக்கு கல்யாணம். பொண்ணை விட இவன் 3 இன்ச்சு ஹைட்டு. பார்த்தாங்க, ஒரு 3 இன்ச்சு ஷூவை போட்டு கடைசியில் தலையில் ஒரு கிரீடத்தை தூக்கி என்ன செஞ்சுட்டாங்க, வச்சுட்டாங்க. தலையில் முடியே கிடையாது. இப்போ கிரீடத்தையும் வச்சு 3 இன்ச்சு ஷூவையும் போட்டதுனால இப்போ யாருக்கு ஈக்குவல் ஆகிட்டார்? சொல்லுமா, சொல்லு, என்னம்மா கண்ணு அப்படி. வேத வசனம் உங்களுக்கு அலங்காரமான கிரீடமும் உன் தலைக்கு உன் கழுத்துக்கு சரப்பணியுமாய் இருக்கும். அப்போ 7 தூண்கள். என்ன தூண்கள்? ஏசாயா 11:1 வாசிங்க. ஈசா என்னும் அடிமரத்தில் இருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செல்க. and there shall come forth a rod out of the stump of Jesse, அல்ல Jesus, and a branch shall grow out of his roots. நல்ல சவங்க, ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஐயா ஆலோசனையும், ஐயா இல்லை சத்தமாக தலைமையில கையை வச்சு சொல்லுங்களேன், ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி, ஆலோசனையும் பலனும் அருளும் ஆவி, அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் தங்கி இருக்கிறார். அடுத்த வசனம், கர்த்தருக்கு பயப்படுதல். ஐயா கர்த்தருக்கு பயப்படுதல்னா அவருக்கு உகந்த வாசனையாக இருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும். ஐயா இதெல்லாம் இந்த வீடெல்லாம் சொல்லணும்னா யார் வீடை சொல்லலாம் அப்படின்னா, ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்து தன் பணிவிடைக்காரிகளை அனுப்பி
கொளுத்த ஜந்துக்களை அடித்து அப்பத்தை ஆயத்தப்படுத்தி எவன் பேதையோ அவன் இவ்விடத்தில் வர கடவன். நீங்கள் வந்து என் அப்பத்தை புசித்து என் திராட்சரசத்தை என்னங்க பானம் பேதமையை விட்டு விலகுங்கள். முட்டாப்பய உள்ளேகளா பிச்சை எடுத்துட்டு அலையில வெக்கமல்ல அப்படின்னு யோசேப்பு தன் சகோதரர்களை பார்த்து, இவன்கிட்ட பார்த்தீங்கன்னா பெரிய களஞ்சியத்தை வச்சுருக்கான். ஆனால் அவன் அப்பன் யாக்கோவும் குமாரர்களும் நம்முடைய வம்சம் அழித்து போகுமோ என்று நான் பயப்படுகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா களஞ்சியம் இருக்கியா ஐயா? அந்த கால வேளையில் கர்த்தர் சொல்ல, உன் பிரச்சனையை நினச்சி குழம்பாத, உனக்கு தேவைக்கு அதிகமாக யோசேப்பின் களஞ்சியம். கரங்களை தட்டி தானியம் செலவழிந்த போது ஒருவருடைய முகத்தை ஒருவர் பார்க்கிறது என்ன? எகிப்திலே தானியம் உண்டென்று கேள்வி. எகிப்தில் தானியம் எவன் வச்சிருக்கான்? உன் மவன், உன் கற்ப பிறப்பு, உன் கொள்ளி. திருநெல்வேலியில் சொல்லுவான், யாருக்கா 4 பிள்ளைகள் இருக்கும், கடைசி பையன் வந்ததில்ல உன் கொல்லி வந்துக்கிட்டு இருக்குல்ல அப்படிமா. அடா பாவி, நல்ல வார்த்தை சொல்லக்கூடாதா? கொல்லின்னு என்ன செய்வோமா? என்ன செய்கிறவன்னா கடைசியில் அடப்பா கொல்லுவை சர்ப்பமே. மகன் இங்கே எகிப்து நிறைய அங்கே தானியங்களை களஞ்சியங்களை வச்சுக்கிட்டு இருக்கான், அங்கே அப்பன் புலம்பிக்கிட்டு இருக்கான். இதுதான் என் விசுவாசிகளுடைய நிலைமை. யோசி எல்லாருக்கும் 4 உருண்டை தான், அதுக்கு மேலே சாப்பிடாதீங்க, தானியம் காலியாக போகுது. ஞானம் இங்கே தன் வீட்டை கட்டி 7 தூண்களை சித்தரிந்திருத்து விவேகமும் ஞானம் உள்ளவன் வேறு ஒருவன் உண்டோ என்று சொல்லி யாக்கோவுக்கு 5 பங்கு இறைச்சி துண்டை ஆயத்தப்படுத்தி வச்சு 300 சேக்கலை மாற்று வஸ்திரங்களை கோசேனை ஆயத்தப்படுத்தி இங்கே ஒருத்தன் காத்துக்கிட்டு இருக்கான். அங்கே கடந்து புலம்பிக்கிட்டு இருக்கிற கூட்டம் இவன் சொல்கிறான் பேதைகளை பார்த்து, பேதைகளே உணர்வடையுங்கள், எந்த மட்டும் பேதமையை விட்டு விலகாதிருப்பீர்கள். உன் தம்பியை பற்றி அறிவு இல்லை. புதிய ஏற்பாட்டிலுக்கும் நமக்கு பெரிய வித்தியாசம். அங்கே தம்பியை பற்றி அறிவு இல்லை, புதிய ஏற்பாட்டில் நம்முடைய மூத்த அண்ணனாகிய அண்ணனை பற்றி அறிவு இல்லை. அவரை அறிகிற அறிவினாலே, தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே இம்மைக்கும் இந்த ஜீவனுக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது தந்தருளினதும் அன்றி இச்சையினால் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபங்களுக்கு பங்குள்ளூராகும் பொருட்டு பரிசுத்த சகோதரரே 2 பேதுரு 1:3 வந்துகிட்டு இருக்கு. அவரை அறிகிற அறிவிலே இப்போ வீடு பாருங்க, ஒருத்தன் உருப்படியாக ஒரு குடும்பத்தில் இருந்து பைபிளை வாசித்து ஜோம் பண்ணி கர்த்தரை பிடிச்சி கர்த்தருக்கு பயந்தா அந்த குடும்பத்தினுடைய ஸ்டாண்டர்ட் எப்படி ஆகுது பாரு. செத்து போவோமோன்னு பயந்துட்டு இருந்த யாக்கோபு மகன் ஒருத்தன் கர்த்தரை பிடிச்சி வசனத்தினால புடமிடப்பட்டு வசனம் அவனை புடமிட்டு அவனை உருவாக்கி நல்ல நிலத்தில் விழுந்த விதை. நீ பொதுவாக சொல்கிறாங்க, ஒரு விதை வயலில் விழுந்தால் 7 மடங்கு கொடுக்கறதே பெரிய காரியம் அப்படிங்கிறாங்க சயின்டிஸ்ட். 20 மடங்கு கொடுத்தா ரொம்ப பலன் அப்படிங்கிறாங்க. ஆனால் வேத வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை முதல் எடுப்பிலே கர்த்தர் சொல்கிறாரு, நீ கர்த்தருக்காக விதைக்கிற விதைகள் பணம் காணிக்க தசம பாகம் 30, 60, 100 கரங்களை தாட்டுங்கள. இப்போ நல்லா கவனிங்க. இந்த நாளில் நான் வீடுகள் இந்த மாதம் முழுவதும் வீடுகளை பற்றி தான் நான் பேசப்போறேன். இப்போ யோசேப்பு தான் அவனுடைய அறைகளின் அருமை வேதம் சொல்லுது. சாலமோனுடைய தகப்பன் சம்பாத்தியம் பண்ணி வச்சுருக்கான். சேபாவின் ராஜஸ்திரி. நீங்கள் 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரத்தில் அந்த ஊழியக்காரங்களோட யூனிஃபார்ம், பாத்திரம், பண்டம், தட்டு எல்லாம் பார்த்து பிரம்மை கொண்டு, இதில் எனக்கு பாதி ஆகிலும் என்ன செய்யலை, அறிவிக்கப்படலை. 666 தாளந்து கோல்டு அவ கொண்டு வந்தலாம். அதை போல் அது வரைக்கும் யாருமே கொண்டு வந்தது கிடையாது. 1 ராஜாக்கள் 10 சேபாவின் ராஜஸ்திரி ஊழியக்காரர்களுடைய வரிசைகள், பட்டயங்கள், இசைக்கருவிகள், நடை மண்டபங்கள், வஸ்திரங்கள் எல்லாம் பார்த்து பிரமை கொண்டு அறைகளின் அருமையும் இனிமையுமான நீங்கள் 1 ராஜாக்கள் 10:5 அவன் பந்தியின் போஜன பதார்த்தங்களையும் அவன் ஊழியக்காரரின் வீடுகளையும் அவன் உத்தியோகஸ்தரின் வரிசையும்
அவன் வஸ்திரங்களையும் அவனுடைய யூனிஃபார்ம் பான பாத்திரங்களையும் அவன் கர்த்தருடைய ஆள் பிரவேசிக்க நடை மண்டபத்தையும் கண்டபோது அவள் ஆச்சரியத்தால் பிரம்மை கொண்ட. and the meat of his table and the sitting of his servants and the attendants of his ministers and their apparel and his cupbearers and his ascent by which he went up unto the house of the Lord, there was no more spirit in her. பிரம்மை கொண்டால் அப்படியே மூச்சை நின்றுட்டான். நல்ல கவனிங்க, எல்லாம் சத்தமாக சொன்னாங்க வீடு. அப்போ இதை நீங்கள் டிக்ளேர் பண்ணணும். அறைகளின் அருமையும் என்மையுமான பொருட்கள். அப்படி நீங்கள் ஒரு புருஷன் டிக்ளேர் பண்ணும்போது சகோதரிகளுக்கு நீண்ட நாள் வைத்திருக்கிற செருப்பு, துணி, கழுதை, குப்பை எல்லாம் தூக்கி என்ன செய்வாங்க? கப்பாலிருந்து சில தளவாடங்களெல்லாம் தூக்கி என்ன செஞ்சாங்க? எரிஞ்சா. இந்துக்களுக்காவது பொங்கல்னு இருக்குது. இந்த பொங்கலுக்கு முன்னால் அந்த நார்த் இந்தியன் போகி பண்டிகை, இதுக்கு முன்னாலெல்லாம் இந்துக்கள் கழிக்க வேண்டியதெல்லாம் என்ன செய்வாங்க? கழித்து எரிஞ்சிடும். நம்ம கிறிஸ்தவங்களுக்கு அது கிடையவே கிடையாது. காரணம், எங்கள் முற்பிதாக்களுடைய சுதந்திரத்தை நான் என்ன செய்ய மாட்டேன். ஆமாம், எங்கள் தாத்தாவோட பட்டு வேஷ்டி வச்சு அழு, ஜருகைக்காவது போடு. உங்கள் பாட்டியினுடைய இந்த பாட்டியினுடைய இது ஸ்கார்ஃபா கேவலம். பரம்பரையாக ஸ்கார்ஃபு கட்டினா விளங்குமா? எல்லாம் சொல்லுங்க, பழையன கழிதலும் புதியன. ஆண்டவரே இந்த பூமியினுடைய ஷேப்பை வேதம் சொல்லுது, நீர் பூமியின் ரூபத்தை புதிதாக்குகிறார். ஆண்டவர் அப்பப்போ இந்த பூமியினுடைய சர்ஃபேஸாக கொஞ்சம் அழகாக்கி டெக்கரேட் பண்ணி சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காராம். பார்த்ததையே என்னால் பார்க்க முடியல. அப்படி யாக்கோபனுடைய முகம் செத்து போயிருக்கு. ஆண்டவர் சொல்கிறார், இனி யாக்கோபனுடைய முகம் என்ன செய்யாது, செத்து போகுது. கொஞ்சம் சிரி மகனை, யாக்கோபே கொஞ்சம் சிரி, மக்களே கொஞ்சம் சிரிங்க, டேவிட்டே கொஞ்சம் சிரி. நடந்ததாக இருக்கட்டும். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ அதுவும் இல்லை, டைம் ஆகிட்டுருக்கு. இதனால் கூட பைபிள்லேருந்து ஒரு ஈசாக்கனுடைய வீட்டை பற்றி நான் வேகமாக பேச போகிறேன். நல்லா கவனிங்க, வாசிக்கலாமே ஒரு வசனத்தை. 62, 24, 62 ஆதியாகமம் 24, 62. ஈசாக்கு தென் தேசத்திலே குடியிருந்தான். நான் கவனிங்க, அவன் லகாய்ரோய் துறவிலே புறப்பட்டு வந்தான். 63 ஈசாக்கு சாயங்கால வேளையில் and Isaac went out to meditate in the field at the eventide. தன் கண்களை ஏறெடுத்து ஒட்டகங்கள் வர கண்டான். 11 வாசிங்க, 24, 11. அதே ஆதியாகமம் 24, 11. நல்ல கவனிங்க. இவனும் ஊருக்கு புறம்பே போகிறான். இவனுக்கு வர வேண்டிய மனைவி பாருங்க, ஊருக்கு புறம்பே தண்ணீர் துறவண்டையிலே தண்ணீர் முள்ள ஸ்திரீகள் புறப்படுகிற சாயங்கால வேளையிலே ஒட்டகங்களை மடக்கி. நல்ல கவனிங்க, சாயங்கால வேளையில் ஒட்டகங்களை மடக்கி தனக்குள்ளே சொல்லி கொண்டது என்னவென்றால், நல்ல கவனிங்க, இவன் இங்கே பைபிள் வாசிட்டு இருக்கிறான். எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன். பைபிள் வாசிக்கிற நேரம், வசனங்களை முணுமுணுத்து கொண்டிருக்கிற நேரம், உனக்காக உலகத்தின் ஒரு பகுதியில் ஒன்று ஆயத்தமாகி கொண்டு இருக்கிறது. வேதம் சொல்லுது, உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அவரே காரியத்தை. நீ அவரை நினச்சிக்கிட்டு ஒன்றை அவர் நினச்சி உன் காரியங்களை அவர் செஞ்சுக்கிட்டு இருப்பார். சாயங்கால வேளையில் லகாய்ரோய் துறவில் ஈசாக்கு தியானித்து கொண்டிருந்தானா வசனங்களை, இல்லாட்டி ஆண்டவரை பற்றி முணுமுணுத்து கொண்டிருந்தான். எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன். தியானம் என்றால் ஹகானா முணுமுணுத்து கொண்டே இருக்கு. பாஸ்டர் எனக்கு தியானிக்க தெரியல அப்படி சொல்லவே சொல்லாதீங்க. உங்களுக்கு கவலைப்பட தெரியும் என்றால் உங்களுக்கு தியானிக்க தெரியும்.
கவலைப்பட எப்படி கவலைப்படுறீங்க? ஐயோ என் பிள்ளை லேட் ஆகிடுச்சே, என் பிள்ளை இன்னும் வரலையே, என் பிள்ளை வரலையே, என்ன பண்ண எங்கே இருக்க, அதான் எங்கள் அவன் காரணமே எந்த சொல்லி 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 கவலைப்படுறேன். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று சொல்லி சொல்லி கவலைப்படுறேன். அதை தான் சொல்லி சொல்லி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். தேவனை துதித்து 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 வேதம் சொல்லுகிற, நான் சொல்லலை, அவரிடத்தில் ஜனங்களிடத்தில் தயை பெற்றிருந்தார்களாம். கரங்களை தட்டுங்கள். அனுதினமும் தேவாலயத்தில் தேவனை துதித்து துதித்து ஜனங்களிடத்தில் தயை, கர்த்தரிடத்தில் தயை. சாயங்கால வேளையில் இவன் தியானம் பண்ண போயிட்டுருக்கான். அதே சாயங்கால வேளையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரோன் ஊராரில் அங்கே ஒருத்தன் தண்ணீர் துறவண்டியில் வந்து ஒருத்தன் சொல்கிறான், எலியேசர் சொல்கிறான், என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாக இருக்கிற கர்த்தாவே, நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்திடலும். இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே முதலாளி அங்கே தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, இங்கே வேலைக்காரன் தேவன்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கான். வேதம் சொல்லுது, அதிபதியானவன் பொய்களுக்கு செவி கொடுத்தால் அவன் ஊழியக்காரர் யாவரும் பொய்யராவார்கள். ஒரு குடும்ப தலைவன், ஒரு பாஸ்டர் பைபிளை அதிகமாக வாசிக்க நேசிக்க ஆரம்பித்தாங்கன்னா அவனுடைய ஆடுகள் எல்லாம் கதவை அடைச்சிட்டு தேவ சமூகத்தில், ஒரு குடும்ப தலைவன் தேவனோடு தனித்து உட்கார ஆரம்பித்தால் அவன் வீட்டில் உள்ள வேலைக்காரன். ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். அப்பன் ஃப்ரெண்ட் ஆஃப் காட், மகன் மெடிடேஷன் ஆஃப் காட், வேலைக்காரன் ப்ரேயிங் வித் காட். நல்ல கரங்களை தட்டுங்க ஐயா. நல்லா கவனிங்க. அப்பா தேவனோட சிநேகிதனாக இருக்கார். மகன் பார்த்தீங்கன்னா ஊருக்கு வெளியில் போய் ஆண்டவரை தியானிச்சிட்டு இருக்கேன். சர்வ வல்லமை உள்ள தேவனே, எங்கள் முற்பிதாக்களின் ஆபிரகாம் ஏனோக்கின் தேவனே, உடன்படிக்கையை காக்கிற தெய்வனே. ஆண்டவர் சொல்கிற வெற்றியின் ரகசியம் த புக் ஆஃப் சக்ஸஸ் வந்து பைபிள் தான். வெற்றியை பற்றி வாலண்டரியாக ஆண்டவர் பேசுகிறார். யோசுவாட்ட போய் எப்படி வெற்றி பெறுவது சொல்கிறாரு. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு விலகாதிருப்பதால் இரவும் பகலும் இதை தியானித்து கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், புத்திமானாய். You will get good success. You will prosper in all your way. Prosper அப்படிங்கிறது பீஸ், சமாதானத்தில் இருந்து. இளைப்பாறுதல் எங்கே வருதோ அங்கே ஐஸ்வர்யம் வர ஆரம்பித்தோம். உங்கள் இருதயம் இளைப்பாறுதல் இருக்கணும். திராட்சை செடிக்குள்ளாய் மாதுளம் செடிக்குள்ளாய் ஜனங்கள் இருந்தார்களாம். வருஷந்தோறும் சாலமோனுக்கு வருகிற தாளந்து பொண்ணு வெள்ளி எல்லாம் வர ஆரம்பித்தது. இப்போ நல்லா கவனிங்க. இப்போ சாயங்கால வேளையில் இவன் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் வேலைக்காரன் ஆண்டவர்கிட்ட அடையாளத்தை கேட்டுக்கிட்டு இருக்கான். ரொம்ப அழகாக இருக்குது இந்த. அப்போ வீடு, உங்கள் வீடு ஞானத்தினால் கட்டப்பட்டு விவேகத்தினால நிலைநிறுத்தப்பட வேண்டுமானால், எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன், சாதமும் கையுமாக அல்ல. பக்கத்து சாதமும் கையுமாக அல்ல, வேதமும் கையுமாய். ஜாய் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான். என்னடா ஒரு மாதிரி பார்க்க, இப்போ நாளை காலையில் என்னது அப்படி. லஞ்சுக்கு என்ன வைக்க போகிற? அது வேண்டாம், இதை வை. ஆப்ஷன் தான் சொல்கிறது. ஆனால் வேதம் சொல்லுது, சாயங்காலத்தில் இவன் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்க, அங்கே ஒரு சாயங்காலத்தில் எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன். நீங்கள் பைபிளை கையில் எடுக்கும் பொழுதெல்லாம் உங்களுக்கு வேண்டிய ரைட் பர்சன், சரியான நபர், சரியான இடம், சரியான நேரத்தில் சரியான நபர்களை தேவன் சந்திக்க பண்ணுவார். கரங்களை தாட்டுங்க.
இங்கே உட்காந்து இவன் ரெபேக்கால தியானிக்கலை. எனக்கு வரக்கூடிய எப்படி இருப்பா, காது கேட்கலன்னா ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு ஏமாத்திடுவாளோ. ஒரு பையன் சொல்லிக்கிட்டே இருந்தான், எனக்கு ஒன்றும் வேண்டாம், முடி மாத்திரம் நீளமாக இருக்கணும், மூட்டு வரைக்கும் தொங்கணும் அப்படி. கடைசியில் பொண்ணும் பார்த்தாங்க, முடி எது வரைக்கும் தொங்குச்சு, முட்டு வரைக்கும். அது ஒன்று போதும். நிச்சயதார்த்தம் பண்ண பார்த்தானா, அப்படி திரும்பு, இப்படி திரும்பு, இப்படி திரும்பு, எல்லாம் அந்த பொண்ணு நீட்டாக திரும்பி காமிச்சு. அப்புறம் ஃபஸ்ட் நைட் அன்னைக்கு ரூமுக்குள்ளே போனோடனே முதல்ல உன்னை கலட்டி வச்சுச்சான். எதை வச்சுச்சு, எதை கழட்டி வச்சுச்சு, விற்க. நீல முடி தானே கேட்ட, அது ஒரிஜினல் முடின்னு கேட்டியா? பேசாதே, கோபிகள் உண்மையில் விழுவார்கள். பெனாய விழுந்து கொன்று போட்டான். இப்படி சேலை இப்படி சொருகிச்சான். உள்ளுக்குள்ளே ஒரு பாட்டு வேற பக்கத்து தெருவில், கலங்காதே கலங்காதே கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். சில விபரீத ஆசைகள். நல்லா கவனிங்க. சாயங்கால வேளையில் இவன் தியானம் பண்ணும்படி போயிருக்கிறான். அங்கே எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, நான் பைபிளை திறக்கிற நேரம். பிஹைண்ட் த ஸ்க்ரீன், எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, திரைக்கு பின்னாலாக எனக்கு நடக்க வேண்டிய ஒரு நல்ல காரியம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஐயா, நீ பைபிளை திறக்கும்போது உனக்கு வேண்டிய நபர்களை தேவன் சூஸ் பண்ணி அப்படியே கொண்டு வருவார். அதுக்கு இன்னொரு ஆதாரம் சொல்கிறேன். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் கந்தாகை மந்திரி பைபிளை திறக்கிறான். பைபிளை திறந்த உடனே, தம்பி 10:30 போங்கப்பா, ஒரு 10:25 போங்க, 10:25 போ, 10:45 ஆயிரும் இன்னைக்கு, எனக்கு 1/4 மணி நேரம் டீ குடிங்க, கம்யூனியன் உண்டு. இது ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். இதனுடைய தொடர்ச்சி சாயங்காலமும் நான் பேசுவேன். சாயங்கால கூட்டங்களை கலந்து கொள்ள கொஞ்சம் முயற்சி எடுங்க. தேவ சமூகத்தில் நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது, அங்கே என் சமூகம் உனக்கு உண்பாய் செல்லும், நான் இளைப்பாறுதல் தரேன். நீங்கள் அப்போஸ்தலர் பார்த்தீங்கன்னா 8ல் கந்தாக மந்திரி ஊருக்கு திரும்பும்போது தன் ரதத்தில் உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்து கொண்டிருந்தான். எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன், பைபிளை திறக்கும் போது என் வாழ்க்கைக்கு வேண்டிய முக்கியமான நபர்களை, முக்கியமான நண்பர்களை, முக்கியமான துணையை ஆவியானவர் ஓடி. கந்தாக மந்திரி பைபிளை திறக்கிறான். வேதம் சொல்லுது, பிலிப்பு ஆவியானவர், அடுத்த வசனம் போட்டிருக்கு, ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து. ஏன் ஈசாக்கு தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கான், ரெபேக்காலோட கர்த்தர் பேசுகிறாரு, அந்த மனுஷன் உன்னை கூப்பிட்டு போக வந்திருக்கான். நீங்கள் அதே அதிகாரத்தில் 24 போகிறாயா, போகிறேன். காரில் ஏறுகிறாயா, ஏறுகிறேன். ஒட்டகத்தில் ஏறுகிறாயா, ஏறுகிறேன். அப்போ நீங்கள் பைபிளை திறக்கும்போது சும்மா கிடையாது, தேவ சமூகத்துக்கு வர்றது சும்மா கிடையாது. நீங்கள் தேவ பிரசன்னத்தில் பைபிளை திறக்கும் பொழுது கந்தாக மந்திரி திறக்கிறான். ஆவியானவர் பிலிப்புடனே போய் சேர்ந்து நீ அந்த ரதத்தோடு ஓடி போய் சேர்ந்து கொள், நீ அவனுக்கு தேவை. இன்னொரு வகையில் சொல்ல போனால், நீ பைபிளை திறக்கும்போது ஒரு காரியத்தை செய்கிற, உன் வாழ்க்கைக்கு வேண்டிய, உனக்கு உதவி செய்யக்கூடிய, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உன்னை ஆழத்துக்குள் நடத்தக்கூட ரைட் பர்சன், ரைட் டைம், ரைட் பிளேஸில் கனெக்ஷன், டிவைன் கனெக்ஷன், தெய்வீக தொடர்புகளை தேவன். அதனால தான் சொல்லுது, தான் வேளையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவனை கண்டாயானால் அவன் நீசர்களுக்கு உண்பாய் இல்லாதபடி. அதனால தான் பைபிளை வாசிங்க,
ஜோம் பண்ணுங்க. சாயங்காலமும் வரணுமா? ஏன் வந்தால் என்ன ஆகுது? ஒரு நாளைக்கு 2 சினிமா 3 சினிமா பார்த்த நாட்கள் உண்டு. 2 மெசேஜ் கேட்டுட்டா என்ன ஆக போகுது? ஏன்னா பைபிள் சொல்லுது, உலகத்தில் வேற எங்கும் கிடையாது அவருடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் அவருடைய வலது பார்சத்தில் நித்திய, எல்லாம் சொல்லுங்க, பரிபூர்ண ஆனந்தம், நித்திய பேர். ஒரு தங்கச்சி மைசூர்லாம் போயிட்டு வந்துச்சு. ஃபோன் பண்ணி கேட்டேன், என்னம்மா தங்கச்சி போயிட்டு வந்துட்டியா மைசூர்லாம்? நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சுண்ணே. ஆனால் ஒன்று சொல்கிறேண்ணே, சபையில் உட்காந்து கிடைக்கக்கூடிய ரெஸ்ட்டு, இளைப்பாறுதல், ரெஃப்ரெஷ்மெண்ட்டு வேறு எங்கே போனாலும் கிடைக்கலண்ணே. அதை நான் ஃபீல் பண்ணேன். கை தட்டிடுறேன், என் கை வலிச்சிடும். கை தட்டிடுறேன். ஹல்லேலூயா. சோதரன், சாயங்காலத்தில் இவன் பைபிளை வாசிக்கிறான். எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணினது. ஏசாயா 64 போட்டிருக்கு. அப்போ நீங்கள் காத்திருக்கும் போது தேவனே உங்களுக்கு ஆயத்தப்படுத்துகிறார். கல்யாணம் ஆகி 35 வருஷம் ஆனாலும் சகோதரிகள், எங்கள் அம்மா ஒரு புளிக்குழம்பு வைப்பாலே அப்பா, எங்கள் அம்மா ஒரு கறி குழம்பு வைக்குமே. கல்யாணம் முடிஞ்ச பூசில் மறுவீட்டுக்கு எங்கள் மாமனார் வீட்டுக்கு இஎம்ஜினருக்கு வந்திருக்கு. அவங்க சின்ன குடும்பம், 1/4 கிலோ கறி வாங்கி எல்லாரும் சாப்பிடுவா. எங்கள் மாமா சாப்பிடுவாங்கண்ணா, இல்லை மறுபடியும் நீங்கள் சாப்பிடுங்க. எங்கள் வீட்டில் இப்போ அது 23 பேர் உள்ள குடும்பம். கிடாவை வான்கோழியை முழுசாக சாப்பிட்ற குடும்பம். 1/4 கிலோ கறியை வாங்கி முதல்ல மருமகனுக்கு நான் சாப்பிட்டு முடிக்கும்போது கேட்டேன், மற்றவங்களுக்கெல்லாம் கறி இருக்கா அப்படின்னு. கறியே காலி பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட 1/4 கிலோ கறி வாங்கி அவங்க எல்லோரும் அப்படி சாப்பிடுவாங்க, 3 பேர் 4 பேர். நான் எனக்கு கொண்டு முதல்ல வச்சு, சரி பாஸ்டர் ஊழியக்காரனா செய்கிறோமே, நமக்கு தசமபாகம் கொடுத்து விட்டுருக்காங்களோ, ஆசாரியனுக்கு முன்னந்தொடையும் இதெல்லாம் கொடுக்கணும் போலன்னு கொண்டு சாப்பிட்டு கறியெல்லாம் காலி பண்ணி முடிக்கிற டைமில், அப்போ மற்றவங்களாம் சாப்பிட்டாங்களா அப்படின்னு. இல்லை, இன்ப தான் சாப்பிடணும். அட பாவமே. ஆயத்தம் பண்ணினவைகள். கழுதையை தேட போகிறான் ஒருத்தன். சவுல் கழுத 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 சாலிம் நாடு, சலிசாம் நாடு, எப்ராஹிம் மலை தேசம், மனாசே மலை நாடு, எல்லாத்துலேயும். இதில் என்னென்னா, கொண்டு போன தின்பண்டங்கள் செலவழிந்து போயிட்டான். பயவுள்ளே வாயில் வேலை பார்த்துக்கிட்டே செஞ்சுருக்காங்க. கழுதையை தேட போனால் அங்கே பார்த்தீங்கன்னா சாமுவேல்கிட்ட முந்தின நாளே பேசி, யார் வருவா? சவுல்னு ஒரு வருவான். அந்த நகரத்தில் 30 பேர். எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள், நகரத்திலே 30 விஐபிகள். எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள், என்னுடைய கணவர், என்னுடைய குடும்பம். மதுரை பட்டணத்தில் 30 பேரில் ஒரு ஆளா, தமிழ்நாட்டில் 30 பேரில் ஒரு ஆளா, இந்தியாவில் 30 பேரில் ஒரு ஆளை நான் ஜோம் பண்ணுறேன். இயேசுவின் நாமத்தினால் இந்தியாவில் 30 ஸ்பீக்கரில், வேர்ல்டில் 30 தலைவர்களில் நான் ஒரு தலைவராக இருக்கணும். கரங்களை தட்டுங்களேன். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீனுடைய புருஷன் தேசத்து மூப்பர்களோடு இருப்பான். நீங்கள் உண்மையாக கர்த்தருக்கு சகோதரிகளே சொல்கிறேன், நீங்கள் பயந்து நடந்தால் உங்கள் வீட்டுக்காரர் இருக்க வேண்டிய இடம் இங்கே அல்ல. எங்கே இருக்கணும்? எங்கே இருக்கணும்? எங்கே? அங்கே இல்லை. எங்கே? பாராளுமன்றத்தில் இருக்கணும். ஐநா சபையில் இருக்கணும். எங்கே சிஸ்டர் உங்கள் வீட்டுக்காரர அப்படின்னு. அது வரும், அது போகும். 3 நாள் வாட்சி பாஸ்டர் வரவே இல்லை. அது வரும், அது போகும். அப்படி இல்லை. கர்த்தருக்கு பயந்து ஒரு சகோதரி இருந்தால் 31ஆம் வசனம் சொல்லுது, நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தில், அவள் புருஷன் தேசத்து மூப்பர்களோடு. இன்னொரு வகையில் சொல்ல போனால்,
தேசத்தினுடைய பிரைம் மினிஸ்டர் எல்லாம் உங்களை தேடி வரணும். நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது, உன்னுடைய வெளிச்சத்திற்கு ராஜாக்களும் உதிக்கிற ஒளியினிடத்திற்கு ஜாதிகளும் நடந்து வருவார்கள். ஈசாக்கு சாயங்கால வேளையில் தியானம் பண்ண போயிட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா நாங்கள் பிஹைண்ட் த ஸ்க்ரீன் பலமாய் ஆவியானவர் அவனுக்காய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதே சாயங்கால வேளையில் ஊருக்கு வெளியே தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு பெண் ரெபேக்காள் வாரா. இதில் என்ன பெரிய பியூட்டின்னா, ஒவ்வொரு நேரம் நான் தேவனை ஸ்தோத்தரித்து பணிந்து கொண்டேன். அந்த 24 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா எலியேசார் நான் தேவனை ஸ்தோத்தரித்து பணிந்து கொண்டேன். முதலாளி ஃப்ரெண்ட் ஆஃப் காட், என்ன ஒரு அருமையான முதலாளி தொழிலாளி பாருங்க. ஆபிரகாம் ஒரு முதலாளியாக இருக்கிறவர் தேவனுக்கு சிநேகிதனாக இருக்க முடியும். ஒரு பணக்காரன் சபை சொல்லி கொடுத்துட்டு பணம் இருந்தால் தேவனுக்கு பிரியமாக வாழ முடியாது. பைபிள் சொல்லுது, ஊத்ஸ் என்னும் தேசத்தில் யோபு என்கிற ஒரு மனுஷன் இருந்தான். அவன் சன்மார்க்கனும் கர்த்தருக்கு பயப்படுகிறவனும் தேவனுக்கு நீதிமானும் இருந்தான். கிழக்கத்திய புத்திரர் எல்லாரிலும் ஐஸ்வர்யவானாக இருந்தான். அப்போ பணம் தேவனோடு நடப்பதற்கு தடை இல்லை. பக்கத்தில் சொல்லுங்க, பணம் தேவனோடு நடப்பதற்கு தடை இல்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 2000 ரூபா விட்டுட்டு 10 நாள் உங்கள் கூட நார்த் இந்தியா வரவா அப்படின்னாரு ஒருத்தர். நான் சொன்னேன், அதை பார்க்கலாம் கூட தருவார். வாங்க பிரதர், அல்பம் 2000, 10 நாள் இங்கே ஒர்க் பண்ணால் 2000 கிடைக்கும், கூட தருவார், வாங்க. என் கூட நார்த் இந்தியா போயிட்டு வந்த மனுஷன் 10,000 ரூபா காணிக்க புருஷனும் முன்னாடியும் கொண்டு வந்தாங்க. நாங்கள் பாஸ்டர் வச்சுக்கிடுங்க. ஏன் பாஸ்டர், நீங்கள் உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு 10 நாள் நார்த் இந்தியா வந்தேன். என்ன அக்ரிகல்ச்சர் பேங்க்கில் ஜுவல்ஸை வச்சுருந்தாரன், இது வரைக்கும் நடந்தலை, இனிமேல் நடக்குமான்னு தெரியல. சிதம்பரம் ஒரு சட்டம் போட்டார், இந்த தேதிக்கு முன்னால் எவமெல்லாம் நகை வச்சானோ அவன் நகை கடன் எல்லாம் விவசாய கடன் தள்ளுபடி அப்படின்னு சொல்லி 1,60,60,000 ரூபா எனக்கு லாபம் பாஸ்டர் உங்கள் கூட வந்ததுனால. தேவன் இதை பார்க்கலாம் அதிகம் தருவா. 2 நாளாம் 9ஆம் அதிகாரத்தில் அமஸ்யா ராஜா கேட்குறான், 1,00,000 தாளந்தான் நான் கொடுத்துட்டேன், 35 கோடி ரூபா கொடுத்துட்டேன் இஸ்ரவேல் படைகளுக்கு. தீர்க்கதரிசி சொல்றான், எப்பா இஸ்ரவேல் படைகளோட தேவன் இல்லை, தேவன் அதை பார்க்கலாம் அதிகம் தருவார், கழுதை விட்டு தள்ளு. எல்லாம் பக்கத்தில் சொல்லுங்க, கழுதை விட்டு தள்ளு, தேவன் அதை பார்க்கலும் அதிகம் தர வல்லவராக இருக்கிற. நல்ல கரங்களை தாட்டுங்கள. இப்போ நல்லா கவனிங்க, ஈசாக்கு சாயங்கால வேளையில் தியானம் பண்ண ஆண்டவருடைய வார்த்தையை முணுமுணுத்துக்கிட்டே இருக்கான். ஏனோக்கோடு நடந்த தேவனே, நோவாவோடு சஞ்சரித்த தேவனே. நச்சரித்தல் வேற, சஞ்சரித்தல் வேற. சில பிள்ளைகள் அப்படியே அம்மா அப்படியே முந்தானியை பிடிச்சிக்கிட்டே எப்போ பார்த்தால் சொர்ணாவிக்கிட்டே இருக்கு. தேவன் அப்படி உன்னை ஒரு நாளும் சொல்ல மாட்டார். வேதம் சொல்லுது, சாமுவேலை ஜனங்கள் ஓயாமல் எங்களுக்காக ஓயாமல் வேண்டிக் கொண்டும் என்று நெருக்கினார்களாம். வேதம் சொல்லுது, கர்த்தர் சடுதியிலே கல் மலைகளை பெலிஸ்தர் மேலே கட்டளையிட்டார், அவர்கள் பட்டு விழுந்தார்கள். தேவன்கிட்ட ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் பொழுது உனக்காக யுத்தம் பண்ணுகிற அப்பா. இப்போ ஆண்டவருடைய வார்த்தையை பைபிளை திறக்கான் கந்தாக மந்திரி. அவனுக்கு வேண்டிய நபர், அவனுக்கு வேண்டிய உதவி, அவனுக்கு வேண்டிய ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி, அவனுக்கு வேண்டிய ஆவிக்குரிய கைடன்ஸ், அவனை ஆழங்களுக்குள்ளே நடத்த ஞானஸ்தானத்திற்குள்ள கொடுத்த சரியான வார்த்தை, ரைட் வேர்ட், ரைட் பர்சன், ரைட் டைம், ரைட் மணி எல்லாம் உனக்கு வந்து சேரும். நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்கால்கள் ஓரமாயினா உனக்கு பாய வேண்டிய சப்புலே ஒரு குறைவில்லாமல். லவ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 ன்னு ஓட வேண்டாம். லவலவலவலவலவன்னு நீங்கள் போய் அவங்கள பிடிச்சி இவங்கள பிடிச்சி சரி இது பண்ண வேண்டாம். நீங்கள் அமர்ந்துருங்கள். ஆண்டவர் சொல்கிற சீட்
இந்த பிரசன்ஸ் ஆஃப் காட். நீங்கள் அமர்ந்திருந்து அடுத்தாப்புல போட்டிருக்கு, நானே தேவன் என்று 46ஆம் சங்கீதத்தில் கடைசி 3 வசனங்களை பாருங்களேன். ஈட்டியை முறிப்பாராம், வில்லை உடைப்பாராம், ரதங்களை அக்கினினால் சுட்டெரிப்பாராம், யுத்தங்களை பூமியின் கடையாந்திரம் மட்டும் ஓய பண்ணுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்காக ஆவிக்குரிய யுத்தங்களை அவர் அழகாக பண்ணுவார். அப்போ சொல்லிக்கிட்டே போகலாம், எதை சொல்ல எதை விட. கிட்டத்தட்ட 25-30 பாயிண்ட் இருக்குது. சாயங்காலத்தில் இதை பற்றி நான் பேச போகிறேன். வேலையை எளிதாக்கும் ஆவியானவர். வசனம் வாசிங்க, 24:15 வாசிங்க. ஆதியாகமம் 24:15. எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. சொல்லி முடிக்கும் முன்னே, எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன். உன் வாயில் சொல் பிரவாதத்திற்கு முன்னே, முன்னே அவன் வாயில் சொல் சொல்லி முடிக்கும் முன்னே, சொல் பிரவாதத்திற்கு முன்னே என்ன நடந்துச்சான்? வேதம் சொல்லுது, கர்த்தர் உன் முன்னே போய் கோணலானதை வேதம் சொல்லுது. ஏசாயாவில் நெடியதும் நீண்டதுமான லிவியதான் என்னும் கோணலான சர்ப்பத்தை அவர் துண்டித்து போடுவார். நான் போய் தண்ணி கேட்க போகிறேன், உமக்கும் முண்டு வார்ப்பேன், இப்படி ஒற்றவங்களுக்கும் முண்டு வார்ப்பேன் என்று சொல்லும் பெண் எவளோ அவளே அப்படின்னு சொல்லி முடிக்கும் முன்னே ரெபேக்கால் அந்த எப்படி தெரியல, கம்பு வச்சு 2 குடமாக கொண்டு வருவாள். எப்படி தோல் மேலே, ஆமாம், பொதுவாக சகோதரிகள் இடுப்பில் குடத்தை வைப்பாங்க. இப்படி வச்சாச்சுன்னா போதும், திருமலை நாயக்கர் தூண் மாதிரி அப்படி நின்றுக்கிடும். தோல் மேலே குடத்தை வைத்து கொண்டு நடந்து வந்தாள், புறப்பட்டு வந்தாள். அந்த பெண் பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு பார்க்குற வாழ்க்கை துணை பாருங்க ஐயா. ஈசாக்கு சொல்லி அனுப்பினா எலியேசர் பதனை பாரு, அந்த பிள்ளை கண்ணை நல்லா திறந்து பார்க்கணும். எத்தனை? 1 2 5 இப்படிலாம் செக் பண்ணணும். கூச்ச பார்வை மாதிரி இருக்கக்கூடாது, லேயால் மாதிரி. மாலக்கண் வியாதின்னு ஒன்று இருக்குது. பாலையான்னு ஒரு ஃப்ரெண்டு திருநெல்வேலியில் எனக்கு இருந்தான். ஊன்னு ஓடுவான். கரெக்டாக 6:30 மணி ஆயிடுச்சுன்னா, ஐசாக்கு உன் தோலை கொடு, மாலக்கண். இவன் ஈசாக்கெல்லாம் ஒன்றுமே சொல்லி கொடுக்கல. என்னது, பொண்ணுக்கு கண்ணு நல்லா இருக்கா, ஒரே ஒரு பாட்டு பாட சொல்லு, ஒரே ஒரு டான்ஸு, சரிகம பதனிசா அப்படின்னு, கை காலெலாம் நல்லா இருக்கா. ஆண்டவர் பார்க்குறாரு பாருங்க ஐயா. ஆண்டவர் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணினதை வேதம் சொல்லுது, கண் காணலை, செவி இருதயத்தால் உணரலை. ஆவியிலே ஈசாக்குக்கு எல்லாத்தையுமே ஆண்டவர் வெளிப்படுத்திட்டார். கரங்களை தட்டுங்கள. அவள் மகா ரூபவதியும், நல்ல கவுனிங்க, இவன் புருஷன் பலிபீடத்தில் என்னைக்கு வச்சானோ, நீங்கள் ஆதியாகமம் 22 பார்த்தீங்கன்னா, ஈசாக்கு பலிபீடத்தில் வச்சுட்டான். என்னைக்கு அப்பன் பலிபீடத்தில் வச்சு அவனை எடுத்துட்டான். ஐயா, இந்த பொண்ணு மாப்பிள்ளைக்காக நான் சொல்கிறேன், உங்களை நீங்கள் பலிபீடத்தில் வச்சிரு. ஈசாக்கு நீங்கள் 22 பார்த்தீங்கன்னா பலிபீடத்தில் வச்சுட்டான். அவனுக்கு ஒரு ஆள் வந்து சொல்கிறான், மில்கால் நாகோருக்கு பெற்ற பெத்துவேல் குமாரனுக்கு யார் பிறந்தாளா? ரெபேக்காள் பிறந்தாள். நீங்கள் 22-25 நினைக்கிறேன். அங்கே ஒரு செய்தி அறிவிக்கப்பட்டது. என்றைக்கு எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, ஈசாக்கு பலிபீடத்தில் தன்னை வைத்தால் அவன் வாழ்நாளுக்கு வேண்டிய ஆசீர்வாதம் அன்றைக்கே ஆயத்தம் பண்ணப்பட்ட. உலக தோற்றத்திற்கு முன்பாய் ஐயா ஆதாம் ஏவாளுக்கு கானானை ஆயத்தப்படுத்தினார்.
ஆதாம் ஏவாளுக்கு ஏதேன்னு ஆயத்தப்படுத்தினார். யூதா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானான் ஆயத்தப்படுத்தினார். ஆயத்தமாக்கப்பட்ட காட் ஆஃப் ப்ரிப்பரேஷன். யோவான் ஸ்நானகம் பிறக்கிறதுக்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பாகவே யூதாவின் வனாந்திரத்துக்கு ஏசாயா 7ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு, தேனீக்களை பயில் காட்டி ஆண்டவர் அழைத்தாராம். பயில் காட்டினா விசில் அடித்து. பைபிளில் 4 இடத்துல விசிலை பற்றி போட்டிருக்கு. என்ன பாஸ்டர் மைக்கை பிடிச்சிக்கிட்டு விசில் அடிக்கங்க? விசில் என்பது சந்தோஷத்தில் உற்சாகத்துக்காக தேவன் கொடுத்த அடையாளம். பயில் காட்டினா விசில் அடித்து. ஏசாயா 7 போட்டிருக்கு, யூதாவின் வனாந்தரத்திலே 7ஆம் அதிகாரத்தில் எத்தனை வசனம்? 18. ஃபெலிக்ஸ் நிச்சயார்த்தம் அன்னைக்கு இந்த மெசேஜ் கொடுத்த ஞாபகம் இருக்கா பிரீதா? அதெல்லாம் கரெக்டாக ஞாபகம் இருக்கு சாகர். காட் ஆஃப் ப்ரிப்பரேஷன். யூதாவின் வனாந்தரத்தில் யோவான் பிறக்கிறதுக்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அந்நாட்களில் கர்த்தர் எகிப்தின் நதிகளின் கடையாந்திரத்தில் உள்ள ஈயையும் அசிரியா தேச தேனையும் பயில் காட்டி அழிப்பார். And for the bee that is in the land of Assyria, and it shall come to pass in that day that the Lord shall hiss for the fly that is in the uttermost part of the rivers of Egypt. ஐயா, யோவான் ஸ்நானகம் ஒருத்தன் பிறப்பான், வனாந்தரத்தில் லோக்கஸ்ட்னு ஒரு பழத்தை சாப்பிடும். லோக்கஸ்ட்னு வெட்டுக்கிளி திங்கிறவங்க கிடையாது. லோக்கஸ்ட்னு ஒரு ஃப்ரூட்ஸ் இருக்குது, அதையும் காட்டு தேனையும் சாப்பிடுவாங்கிறது 700 ஆண்டுகளுக்கு முன்பாக யூதாவின் வனாந்திரத்துக்கு தேனீக்களை அனுப்பி தேனீக்களை ஆயத்தப்படுத்தின கர்த்தர் சாலமோன் ஆலயம் கட்டுறதுக்கு முன்னால் தெப்பங்களாக கட்டி ஈராம் இந்த சாரோனின் தோற்றத்தில் உள்ள மரங்களை, கேதுரு மரங்களை, தேவதாரு விருட்சங்களை ஆயத்தப்படுத்தின கர்த்தர் உலக தோற்றத்திற்கு முன்பாக உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுப்புத்திரருக்கு முன்பாக செம்மையானவர்களுக்கும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. ஈசாக்கு பலிபீடத்தில் தன்னை விட்டான். ஒரு செய்தி வருது, ரெபேக்காள் பிறந்தான். நான் நினைக்கிறேன் ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் ஒரு 15 வயசு வித்தியாசம். ஈசாக்கு பலிபீடத்தில் வைக்கும்போது ஒரு 15 வயது இருக்கலாம். ஈசாக்கு கல்யாணம் ஆகும்போது 40 வயது. அப்போ ரெபேக்காள் பலிபீடத்தில் வச்ச அன்னைக்கு தான் அப்படிங்கும்போது ரெபேக்காளுக்கு எத்தனை வயசு இருக்கும்? 25 வயசு. நான் ஆண்டோட ஜோம் பண்ணாண்டோ ரெபேக்காளை விட 1 வயசு கம்மியாக மனைவி வேணும். 24 வயசு சாந்தனுக்கு. எனக்கு 24 வயசு. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ ஃப்ரெண்ட்ஸ்னால் பிரச்சனையே வராதா? பிரச்சனைகள் என்ன செய்யலாம்? வராது. சின்ன சின்ன காரியங்கள். சூரியன் அஸ்தமிக்கு முன்பாக உங்கள் கோபம் தனியே கடை. இப்போ நல்ல கவனிங்க, ஈசாக்கு சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா 55 வாசிங்க. வேலையை எளிதாக்கும் ஆவியானவர். அதான் நான் சொல்ல வரேன். 24:11 சொல்லி முடிக்கும் முன்னே. எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. சொல்லி முடிக்கும் முன்னே சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க. வேலையை எளிதாக்கும் ஆவியான. ஆனால் தீமோத்தேயுக்கு பவுல் சொல்கிறான். என்ன சொல்கிறான் தெரியுமா? திருவசனத்திலே பைபிள் ஒரே ஒரு எஃபர்ட் தான் எடுக்க சொல்லுது. திருவசனத்தில் பிரயாசப்படுகிறவர்களை ரெட்டிப்பான கணத்திற்கு என்ன அப்படின்னா, ஐயா நீ ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய ஒரே ஒரு காரியம், திருவசனத்தில் நீ பிரயாசப்படு, மற்ற ஒர்க்கு எல்லாம் சாஃப்ட் ஒர்க்காக மாறும். கரங்களை தட்டுங்களேன். அதனால தான் பைபிள் வாசிச்சுட்டு போங்க, மெசேஜை கேட்டுட்டு போங்க, கொஞ்சம் முயற்சி எடுத்து சாயங்காலம் ஆராதனைக்கு வாங்க. நேற்று சாயங்காலம் ஹீலிங் சர்வீஸ் அநேகரும் வந்திருந்தாங்க. அதில் உட்காந்து அப்படி பைபிளில் உள்ள குஷ்டரோகிகள் 7 குஷ்டரோகிகளை பற்றி எடுத்து ஆண்டவர் எப்படிலாம் சுகமாக்குகிறார். அவ்வளோ ஆசீர்வாதமாக எனக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு. முதல்ல அழகாக ஆண்டவர் அப்படியே பேசினார். வேலையை எளிதாக்கும் ஆவியான தேவ சமூகம், தேவ பிரசன்னம், தேவ ஆராதனை என்பது சாதாரண கிடையாது. உங்கள் எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையவே, உங்கள் சத்தமாக பக்கத்தில் கையை கொடுத்து உங்கள் வாழ்க்கையவே லைட்டாகும். ஒருத்தன் பொறுப்பு எடுத்து வர்றான். பொண்ணு பார்க்குற பொறுப்பு சாதாரண காரியமா?
கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ் ஆகி போச்சுன்னு வைங்களேன், வாழ்நாள் முழுவதும் இந்த 2 வீட்டுக்காரங்களும் போடுற சாபம் யார் மேலே வந்து பழிக்கும் தெரியுமா? யார் மேலே பழிக்கும்? இந்த பொண்ணு பார்க்குறவன் மேலே. நல்லா இருந்துச்சுன்னா கப்சீப் காரவடை. சண்டை வந்துட்டுன்னா முதல்ல சொல்லுவாங்க, ஒன்றையே பேசி பிரயோஜனம் இல்லை. ஒருத்தன் பொண்ணு பார்த்தான் பாரு, ஒருத்தன் மாப்பிள்ளை பாரான் பாரு, அவனை அடிக்கணும். கல்யாணம் ஆகி 35 வருஷம் கழிச்சினாலும் நிந்தையும் அவமானம் அவனை விட்டு என்ன செய்யாதான், ஒழியாது. மிகுந்த ஆசைகளை கொடுத்தாலும் அதுக்கு ஈடாகாதான். எலியேசர்ட்ட இப்போ மேனேஜர்கிட்ட பொறுப்பை கொடுத்து ஆபிரகாம் அனுப்புகிறான். இவன் சொல்லி முடிக்கும் முன்ன வேலை எளிதாக்கும் ஆவியானவர். ஐயா, நீ தேவ பிரசன்னத்தில் இருக்கும்போது நான் பார்த்துருக்கேன் ஐயா, எத்தனையோ தடவை வெளியே போவேன். ஆண்டவர் சொல்லுறேன், இப்போ போகாதடா, 10 மணிக்கு தான் நான் வர சொன்னேன். ஆமாம், நான் சொல்கிறேன் 11 மணிக்கு போ, உட்காந்து பைபிளை வாசி. சரி ஆண்டவரே, ஒரு 10-15 அதிகாரத்தை வாசிட்டு போவேன். அங்கே பார்த்தா ஏற்கனவே 15 பேர் காத்திருப்பான். நம்ம போகும், வாங்க 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 முதல் ஆளாக நம்மளை அனுப்பி விடுப்பான். என்னங்க நாங்கள் பயந்துக்கிட்டே லேட் ஆகிட்டோன்னு நினச்சி வந்தோம், நீங்கள் 11 மணிக்கு வந்தீங்க, அவர் வர்றது எப்படி உங்களுக்கு கரெக்டாக தெரியும் அப்படிம்பாங்க. நான் சொல்கிறேன், அவர் வர்றது எனக்கு தெரியுது தெரியலையோ, எங்கள் அப்பன் ஒருத்தன் இருக்கேன், அவன் கரெக்டாக அவன் சொல்லுவான். கரங்களை தட்டுங்களை. உன்னுடைய நேரம் காலம் விரயமே ஆகாது. கர்த்தருக்கு நீங்கள் காத்திருந்து பாருங்கள், அநேக காரியங்களுக்கு நீங்கள் காத்திருக்கவே வேண்டாம். ஒரு ஹைதராபாத்லேருந்து ஒரு ஊழியக்காரர் ஃப்ளைட்டு 9 மணிக்கு ஏர்போர்ட்டில் இருக்கணும். ஆண்டவர் சொன்னாராம் 9 மணிக்கு. அப்படி நீங்கள் போகணுன்னா கர்த்தருக்கு சரியாக நடத்தினா 12 மணிக்கு ஆண்டவர் சொன்னார், 12 மணிக்கு நீ போனால் போதும். 9 மணிக்கு இருக்கணும், 12 மணிக்கு போ. இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ஹைதராபாத். 12:05க்கோ 12:10க்கோ ஒரு போகிறாரா, சார் 12 மணிக்கு பிளேன் போகும்னா 9 மணிக்கு இங்கே இருக்கணும் சார். 12:10க்கு வந்துக்கிட்டு ஆண்டவர் சொன்னார், கீண்டவர் சொன்னார்னு எங்கிட்ட வந்து சொல்கிறீங்களான்னு எல்லாம் சிரிச்சானுங்களாம் ஏர்போர்ட். பிளேன் போயிடுச்சு. இப்போ இவர் சொன்னாரா, இல்லையே ஆண்டவர் சொன்னார் நீ 12:05 12:10க்கு போனால் போதும் அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது அங்கே சிக்னல் அடிக்கான், பிளேன் ரிட்டர்ன் ஆகுது. அப்படி என்னன்னு கேட்டால், ஹைதராபாத் நிஜாம் மன்னர் அவங்களுடைய பாரம்பரிய குடும்ப வைர மோதிரத்தை பாத்ரூமில் கலட்டி வச்சுட்டாராம். அவர் சொல்லிட்டாராம் பைலட்டை, உடனே பிளேனை திருப்பு, எங்கள் குடும்ப பாரம்பரிய மோதிரம், அந்த மோதிரம் கட்டாயம் வேணும், பிளேனை திருப்புன்ட்டாராம். பிளேன் இப்போ மறுபடியும் பைலட்டு சிக்னல் கொடுத்து, ஐயா திரும்ப சொல்கிறாரு, ஐயா இதை மீற முடியாதுன்னா, ஓகே ஐயாவுடைய வைர மோதிரம் பாத்ரூமில் மாட்டிக்கிட்டுனா பிளேனை திருப்பு. நல்ல கவனிங்க, கர்த்தருக்கு காத்திருந்ததுனால 12:10க்கு போன பிளேன் திரும்ப வந்து மோதிரத்தையும் எடுத்து இவரும் ஏறி போயிட்டான். கரங்களை தட்டுங்களை. ஸோ ஆண்டவருக்கு காத்திருப்பது என்பது பிஹைண்ட் த ஸ்க்ரீன், உன்னை பலப்படுத்துகிற ஒரு நேரம். நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து, காக்கையை போல குருவியை போல, காக்கை அப்படி எழுந்து குருவியெல்லாம் எழுப்ப குருவி வாலாட்டம் பார்த்துருக்கீங்களா? அது இந்த சில கருப்பு குருவிலாம் கிடை. ஆனால் கழுகு எழும்புறது பார்க்கணுமே. கழுகுன்னா நம்ம ஊரில் பருந்து, இது இல்லை. நீங்கள் இந்த ட்ரிவாண்ட்ரம் ஜூவில் பாருங்கள், 15 கிலோ இருக்கும் அந்த கழுகுலாம். இவ்வளோ உயரம். இஸ்ரேல் தேசத்தில் உள்ள கழுகுலாம் உண்மை ஒரிஜினல் கழுகுங்கிறது இவ்வளோ பெருசு இருக்கும். இப்படி செட்டைகள் இப்படி எடுத்தாலே அப்படியே இந்த ஆட்டுக்குட்டியெல்லாம் அப்படியே தூக்கிடும். வரையாடுகளெல்லாம் மலையிலேருந்து அப்படியே தூக்கும் கழுகு. டபால்னு உயரத்தில் கொண்டு போட்டு அடித்து திங்கும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகள் எடுத்து எழும்புவார்கள். ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அப்போ உங்கள் வாழ்க்கையில் திருவசனத்தில் கேட்கவும், அதை வாசிக்கவும், அதை அறிக்கை செய்வோம். மாலை ஆராதனை இதை பற்றி தான் நான் பேச போகிறேன். இப்போ கால் வாசி தான் என்னால் பேச முடியும். உங்கள் வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு
விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும் அறைகளின் அருமையும் இனிமையான பொருட்கள் நிறைந்திருக்குமா. அப்போ நல்ல கவனிங்க, சில வேக வேகமாக சில காரியங்களை நான் சொல்லி முடிக்க போகிறேன். அடுத்தாப்புல 55 போட்டிருக்கு, வாசிங்க. 24:55. அப்பொழுது அவள் சகோதரனும் அவள் தாயும் 10 நாள் அளவும். நல்ல கவனிங்க, யாக்கோபு இதே லாபான்ட்ட ராகேலு லேயால் எத்தனை வருஷம் லாக் ஆனாங்க தெரியுமா? எத்தனை வருஷம்? 20 வருஷம். இவன் முன்னால் சாப்பாடை வச்சு சாப்பிடுங்க அப்படின்னா ஷார்ப்பாக எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன். பைபிளை நீங்கள் மெடிடேட் பண்ணும்போது உன்கிட்ட வந்து சேருகிற ஆள் ஷார்ப்பாக இருப்பான். எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, கூர்மையான வேலையா. எலியேசர் சொல்கிறேன், சாப்பாடை கொண்டு வச்சு எல்லாம் தந்தூரி சிக்கன், மட்டன் கோப்தா கறி, மட்டன் கொத்து புரோட்டா, அந்த தோசையில் என்னது கறி தோசை எல்லாம் வச்சு சாப்பிடுங்கன்னு நான் சொல்கிறேன். நான் வந்த காரியத்தை சொல்லுமோ நான் என்ன செய்ய மாட்டேன், சாப்பிட மாட்டேன். சொல்லுங்க, எஜமான கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறேன். பொண்ணு பார்க்க வந்தேன், இப்படி நான் ஜோம் பண்ணேன். அதே போல் இப்போ வந்தா அவள் நான் குடித்து முடித்த பிறகு அமைதியாக இருக்கான். முடித்த பிறகு நீங்கள் பைபிளில் கிளியராக போட்டிருக்கு, முடித்த பிறகு சொல்கிறா நீர் குடியும் அப்படி சொல்லி கொடுத்து முடித்த பின்பு உம்முடைய ஒட்டகங்களுக்கும் குடித்து தீர் மட்டும் மொண்டு வார்ப்பேன்னு சொன்னா. இதுதான். ஸோ நீங்கள் சொன்னால் நான் இருக்கிறேன், நீங்கள் இல்லைன்னா நான் வலதுபுறமாவது இடதுபுறமாவது போகிறேன். வந்த காரியத்தை முடிக்கும் முன் நான் சாப்பிட மாட்டேன். ஐயா, ஆபிரகாமுக்கு கிடைத்த வேலை ஆட்கள் இன்னொரு வகையில் சொல்ல, நீ பைபிளில் மெடிடேட் பண்ண பண்ண உன்கிட்ட வந்து சேர்ந்துச்சே அப்பா, விளக்கெண்ண விளக்கெண்ண விளக்கெண்ண. புலம்பல்ல ஒரு புலம்ப சகோதரிகள் எனக்குன்னு வந்து வாச்சிருக்கு, கடைக்கு போ 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 போன்னு சொன்னால் நகலவே மாட்டுக்கு. சகோதரிகளுக்கு வேகமாக நடக்கணும் காரியம். ஆண்கள் வந்து அப்படி செய்ய மாட்டாங்க. அப்போது டீ தூள் வாங்கிட்டேம்மா, டீ தூள் வாங்கிட்டு வரம்மா, வேறு என்ன இல்லாமல் வரணும்? வெள்ளைப்பூடு இருக்கா? வெள்ளைப்பூடு இல்லை. சொல்லு, மொத்தமாக சொல்லு. ஒரே தடவை தான் போவேன், திரும்ப திரும்ப என்னால் என்ன செய்ய முடியாது, அலைய முடியாது. வாங்கிட்டு மனுஷன் வருவான், ஐயையோ கொத்தமல்லி தலை சொல்ல மறந்துட்டேன். எலியேசர் அப்படி இல்லை. எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. வேதத்தில் நீங்கள் பிரியமாக இருக்கும்போது கொடுக்கப்பட்ட வேலையை செய்து முடிக்கும் முன்னே இளைப்பாராத எலியேசர் ஆவியானவர். கரங்களை தட்டுங்களேன். அது மாத்திரம் கிடையாது. ரைட், இது இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, அழைச்சிட்டு போங்கோ அழைச்சிட்டு போங்கோ அழைச்சிட்டு போங்கோன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு கிப்ட்டு முடித்த ஒரு லாபன் பைய பிட்ட போடுதான். பெண் 10 நாளாவது. எதுக்கு 10 நாள் தெரியுமா? இவ எடுத்த தண்ணிக்கு இன்னொரு ஆளை போடணும், அவளை பழக்கணும், மாட்டுக்கு கழனி தண்ணி வைக்கணும், புண்ணாக்க ஊற போடணும். டக்குன்னு விட்டுட்டு போனால் எப்படி? சிலவங்க சொல்லுவாங்கல்ல, 3 மாதமாவது நீங்கள் என்ன செஞ்சாகணும், நோட்டீஸ் கொடுக்கணும். ஐயா, நான் என்ன சொல்ல, ஒரு ஆவியானவர் நம்ம சபையில் உள்ள சில பிள்ளைகளுக்கு உயர்வை தரப்போகிறார். 3 மாதம் நோட்டீஸ் அல்ல, வர 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 விருத்தி அடைந்தான், வர வர பலத்தான். அதுதான் ஆவியானவர் கொடுக்கிறது. இன்னொரு வகையில் சொல்ல போனால், நீ பைபிளை வாசி நேசிக்கும் போது தந்திரமுள்ள லாபான்களுடைய திட்டம் ஒன்றுமே ஆண்டவருடைய வார்த்தையில் நிறைஞ்சிக்கிட்டு இருக்கியா. அவன் தந்திரமா இவன் தந்திரமா. பைபிளை பொதுவாக நேசிக்கிறவங்க வாசிக்கிறவங்க அவளுடைய வீட்டம்மா சாட்சி என்ன சாட்சியாக இருக்குமா, என் புருஷன் ரொம்ப வெள்ளந்தி. பைபிள் அப்படி தான் வெள்ளந்தியாக தான் இருக்க சொல்லுது. நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமா இருக்கணுமா. இப்போ டீ வந்துருச்சா, எந்திரிக்கலாம், இன்னும் எடுக்கலாம், நிறைய எடுக்கலாம். மினிமம் 12:30 வரைக்குமாவது பேசணும். சாயங்காலத்தில் நான் எடுப்பேன். ஸோ ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைக்கு வர முடியாதவங்க
சனிக்கிழமை ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். சனிக்கிழமை சாயங்காலம் ஹீலிங் சர்வீஸ் ப்ராஸ்பரிட்டி உங்களுக்காக தான் வைத்திருக்க, கலந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு மாலை இதனுடைய தொடர்ச்சி நான் ரொம்ப பேசணும். நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. உமக்கு பிரியமானதை செய்ய கர்த்தருக்கு கொடுத்துடலாமா? அப்படி தசமமாக காணிக்கல கர்த்தருக்கு என்று கொடுக்கலாம். எனக்கு கற்று தாரும் தெய்வமே நீ என் தேவன், நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. கரங்களை உயர்த்தி மேக ஸ்தம்பமே அக்கினி ஸ்தம்பமே தேற்றும் தெய்வமே துணையாளரே, ஸ்தம்பமே அக்கினி ஸ்தம்பமே தேற்றும் தெய்வமே துணையாளரே, உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே, உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே, உம்மையே நம்பி உள்ளேன் நீர் விரும்பும் நல்ல பாதைகளை தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே, தினந்தோறும் காட்ட வேண்டும். அன்பின் சிகரமே ஆருயிரே அணைக்கும் தெய்வமே ஆறுதலே, சிகரமே ஆறுதலே அணைக்கும் தெய்வமே. ஓகே, இந்த கம்யூனியன் சர்வீஸு இப்போ இருக்குது. தலைவர்கள் தயவுசெய்து வாங்கலை, முன்னால் வாங்கலை, வாங்க. ராஜா பிரதர் வாங்க, டேவிட் வாங்க, முருகன் பிரதர், ஜெகன், காதரனை வாங்க, ப்ளீஸ் வா, முன்னால் வா, வா. ரூபன் பிரதர் நீங்களும் வாங்க, ரூபன் வாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றா. தேங்க்யூ. ரூபன் வாங்க, ராஜா பிரதர்ண்ணா. ஓகே, தேங்க்யூ ஜீசஸ். அன்பின் சிகரமே ஆருயிரே அணைக்கும் தெய்வமே ஆறுதலே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே, எந்தன் கை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா, வறண்ட நிலம் தவிப்பது போல் என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா, ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா, எனது ஏக்கமே எனது பிரியமே, எல்லாரும் அப்பத்தையும் ரசத்தையும் கரங்களை எடுத்துக்கொள்ளாமல் எல்லாம் சேர்ந்து சொல்ல. எனக்காக பிக்கப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டியாய் கிறிஸ்துவின் சரீரம், எனக்காய் சிந்தப்பட்ட இயேசுவின் இரத்தம், இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறேன், நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். ஐஸ்வர்யம், செல்வம், கனம், சுகம், மேன்மை, மகிமை, ஆச்சரியம், அதிசயம் எனக்கு உண்டாயிருக்கிறது. எல்லாரும் ஸ்தோத்திரத்தோட பூசிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். பர்த்டே வெட்டிங் டே யாருக்கும் வருதா? பிறந்த நாள், திருமண நாள், அண்ணனுக்கும் உங்களுக்கு வெட்டிங் டே. ஓகே, அருமையான நாகராஜன் அண்ணன், சாந்தி அக்கா அவங்களுக்கு வெட்டிங் டே. மகள் பேர் என்ன பேர்? அலமேலு திவ்யா, அவளுக்கு பர்த்டே வேறு. ஆரோக்கியம் உங்களுக்கு பர்த்டே வெட்டிங் டே 3ஆம் தேதி. ஆரோக்கியம் மாரி பீட்டர் பிரதர் கையை வைத்துங்க, சல்யூட் அடிக்க. வெரி குட்.
சேது யாருக்கு? ஷர்மிளாக்கு பர்த்டே. ஜெனிஃபர் அப்பாவுக்கு பர்த்டே. அப்பா பேர் மறந்துட்டேன். தியாகராஜன். தியாகராஜன் தியாகராஜன். ஓகே, எங்கள் சொந்தக்காரன் தியாகராஜன் ஒருத்தன் வந்துடுச்சு திடீர்னு. ஜோம் பண்ணிருமா? கர்த்தாவே பிறந்த நாள் திருமண நாள் வருகிற அருமையான நாகராஜ அண்ணன் சாந்தி அக்காக்காக, வெட்டிங் டே வருகிற பீட்டர் பிரதர் ஆரோக்கியமேரி சிஸ்டருக்காக, தியாகராஜன் பிரதர் பர்த்டேக்காக, ஷர்மிளா பர்த்டேக்காக, ஆண்டவரே வேறு யாருக்காவது இருந்தாலும் ஆன்லைனில் இருக்கிற பர்த்டே வெட்டிங் டே வருகிற எங்கள் பிள்ளைகளை ப்ளஸ் பண்ணுகிறோம். வாழ்ந்திருக்கட்டும், சுகித்திருக்கட்டும், சுகத்தோடு இருக்கட்டும், மேன்மை கனம் புகழ்ச்சி கீர்த்தி உண்டாகட்டும், நல்ல ஆரோக்கியம் குடும்பத்தில், அமைதல் ஆறுதல் தேறுதல் உண்டாகட்டும். பொருளாதார தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாகும்படியாய் செபிக்கிறோம். ஆசீர்வதிங்க அப்பா. பிள்ளைகளுடைய போக்குவரத்தை பொறுப்படுத்தி கொள்ளுங்க. இந்த வாரத்தில், இந்த மாதத்தில் ஆண்டவரே ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பர் நேச்சுரல் ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூ எங்கள் பிள்ளைகளுக்கு பொருளாதாரத்தில் உண்டாகும்படி, வர வேண்டிய அரியர்ஸ், விற்காத சொத்துக்கள், கர்த்தாவே வர வேண்டிய பணங்கள் வந்து சேர கிருபை தாரும். ஆசீர்வதியும். வியாதிகள், பலவீனங்கள், சோர்வுகள், பயங்கள் நீங்கும்படி செபிக்கிறோம். ஆன்லைன் ஃபேமிலியை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஹல்லேலூயா. ஒரு அனௌன்ஸ்மெண்ட்ஸ், நம்ம பிரதர் தேவ ஜோசப், ஜெசிந்தா சிஸ்டர் தேவ ஜோசப்புடைய உடன் பிறந்த தம்பி நேற்று ஹார்ட் அட்டாக்கில் காலையில் ஹாஸ்பிட்டல் போகும்போது ஜோம் பண்ணாங்க. பிறகு ஆப்ரேஷன் பண்ணும்போதே உயிர் போயிடுச்சு. அவர் பேர் லூர்து சாமி. அவருடைய அடக்க ஆராதனை கடச்ச நேந்தல் அந்த அந்தோனியார் கோயிலில் 11 மணிக்கு இன்றைக்கு காலையில் 11 மணிக்கு அடக்க ஆராதனை. ஆர்சிக்காரங்க அப்படி 12-1 மணி வரைக்கும் வைப்பாங்க. ஸோ தேவ ஜோசப் பிரதர் தான், நானும் ஒரு 11:30 போல் அந்த அடக்க ஆராதனையில் கலந்து கொள்வேன். காதக்கிணறு கடச்ச நேந்தல் ஒட்டி இருக்கிற அம்மன் டீ கடை பக்கம் இருக்கிற அந்தோனியார் கோயிலில் அவருடைய தம்பி அடக்க ஆராதனை. நீங்கள் ஃபோனில் விசாரிச்சுக்கிடுங்க. லூர்து தேவ ஜோசப்புடைய தம்பி அண்ணன் கிடையாது, தம்பி. 47-48 வயசு வாத்தியாரை ஒர்க் பண்ணுறவங்க. ஸோ அவங்கள விசாரித்து கொடுங்க. அந்த குடும்பங்களை நீங்கள் இது பண்ணுங்கள். கடந்த நாட்களில் ஆண்டவர் கிருபையால் ஆண்டவர் டேவிட்டுக்கு நம்ம சபையாய் ஜெபித்தோம். கர்த்தர் நல்ல சுகத்தை பலனை கொடுத்துருக்கார். அல்லேலூயா. டெஸ்ட்டில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எவ்ரிதிங் நார்மல் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். அதே வேளையில் கடந்த நம்ம பூர்ணேஸ்வருடைய மாமியார் அகஸ்டின் பிரதருடைய அம்மா கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இறந்தாங்க. இப்போ விசாரித்தோம், நீங்கள் விசாரித்து கொள்ளுங்கள். சிஸ்டர் ரேச்சலுடைய அண்ணன், கூட பிறந்த அண்ணன் இறந்துட்டாங்க. அவங்கள விசாரித்துக்கிடுங்க. ரிஜாய்ஸ் ஒரு ஃபேமிலி, எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள். இஸ்ரவேல் குடும்பம், ரிஜாய்ஸ் குடும்பம், ஒருவருடைய ஒரு பாரத்தை விசாரிக்கிறது, அன்பு காட்டுறது நம்மையில் விழுந்த கடமை. ஆகவே இந்த பிள்ளைகளுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். தேவ ஜோசப் ஃபேமிலியை நீங்கள் ஃபோன்லேயோ நேர்லேயோ விசாரித்து கொள்ளுங்கள். நானும் இதை முடிச்சுட்டு நான் போகிறேன். சாயங்கால ஆராதனை உண்டா பாஸ்டர்? கட்டாயம் உண்டு. இதனுடைய தொடர்ச்சி இந்த பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் மெடிடேஷன். அப்போ தான் அவங்க குடும்பம், பிள்ளைகள் எப்படி கட்டப்படுறாங்க, உருவாக்கப்படுறாங்க, எப்படி கொலைவெறி, குடும்பத்தில் காணப்படுகிற கொலைவெறியை எப்படி அந்த தாய் ஹேண்டில் பண்ணுறா பாருங்கள். வேதம் ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். என் தகப்பனுக்காய் துக்கிக்கும் நாட்கள் வரும்னு சொல்லி ஏசா தான் இருதயத்தில் சொல்லிக்கிட்டான், அவனை கொலை பண்ணுவேன். அது ரெபேக்காளுக்கு அறிவிக்கப்பட்டது. பிள்ளைகள் மைண்டு ஓட்டத்தில் பிள்ளைகளுடைய மைண்டை அழகாக ரீட் பண்ணுறா ரெபேக்கா. ஒரே நாளில் நான் 2 பேரையும் இழந்து போகக்கூடாது. எப்படி அவள் கண்டுபிடிக்கிறான்னா, தேவன்கிட்ட போய் விசாரிக்க. வயிற்றில் ஏற்கனவே பிள்ளை மோதும் போதே விசாரிக்கிறார், 2 குழந்தை. இப்போ மூத்த பையன் மனதில் சொல்லிக்கிட்டதை தேவன்கிட்ட விசாரித்து கண்டுபிடிச்சி ரெபேக்காளுக்கு அறிவிக்கப்பட்டது. மகன் இருதயத்தில் பேசினது பார்த்தா 2 மகனையும் பிரித்து விட்டுட்டா. இதே தப்பை, இதே நல்ல காரியத்தை தாவீது செய்யலை. அப்சலோம் செத்தான், அம்னோன் செத்தான், அதோனியா செத்தான். ஆனால் ஒரே நாளில் 2 பிள்ளைகளையும் இழந்து போகாதபடி யாக்கோபை தான் அண்ணன் வீட்டுக்கு அனுப்பி விடுறான். அப்போ பிள்ளைகளுடைய மைண்ட் ரீடிங்கை கூட தேவன்கிட்ட விசாரித்து அறிந்தவள் ரெபேக்காள். அப்போ கொலவெறியை தடுக்கிறாள் ஒரு புத்தி உள்ள ஸ்திரீ. குடும்பம் கட்டப்பட வேண்டுமானால் பிள்ளைகளுடைய நினைவு ஓட்டத்தை ஒரு தாய் அறிந்து கொள்ள வேண்டும். ஸோ இதை பற்றிலாம் அந்த மாலையில் நான் பேசுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.
இது எக்ஸாம், பைபிள் எக்ஸாம் எழுதுகிறவங்க கொஸ்டின் பேப்பரை நீங்கள் வாங்கிட்டு போகலாம். தேங்க்யூ. காட் பிளஸ்.